நாம் இப்பொழுது பார்க்க போவது உள்வளர்ச்சி கட்டுப்பாட்டு அமைப்பு. தட் மீன்ஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம். இந்த இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் எங்க சார் படிக்க போறோம் பார்க்கும்போது நம்மளுடைய ஆர்கானிக் ஃபார்மிங் இயற்கை விவசாயம், அதனுடைய நோக்கம் என்ன, அதனுடைய கட்டமைப்பு என்ன, குறிக்கோள் என்ன, பின்னணி என்ன, குழு சான்றிதழ் பற்றி என்ன பார்க்க போறோம். உள்கட்டுப்பாட்டு அமைப்பு எப்படி இருக்குது, செயல்பாடு எப்படி, அந்த அமைப்புடைய செயல்படுவதற்கான நடைமுறைகள் என்ன, இவருடைய சேவைகள் என்னன்னு சில பல்வேறு வகையான தலைப்புகளை நாம் பார்க்க போகின்றோம். இவை நம் இந்தியாவில் விவசாயம் சொல்லக்கூடிய நம் இந்தியாவின் பாரம்பரியமா முதுகு நம்முடைய பரம்பரை செய்யக்கூடிய ஒரு தொழிலாகும். இவை நாளடைவில் பல்வேறு வகையான சூழ்நிலைகளாகவும் பல்வேறு வகையான இடர்பாடுகளாகவும் இந்த விவசாயங்களும் இந்த தொழில் நலிவடைந்து போய்கொண்டிருக்கிறது. இவற்றிற்கு நாம் சரியான ஒரு வழிமுறையில் நல்ல பாதையில் காட்டுவதற்கும் ஒரு சரியான செயல்திறனை கொடுப்பதற்கும் ஒரு இந்த மாதிரியான சான்றிதழ் மூலம் நாம் அறிவை வளர்த்துக் கொள்ளலாம். இப்பொழுது குறிக்கோள் என்ன பார்க்க போறோம். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம். உள்கட்டுப்பாட்டு அமைப்பின் வளர்ச்சியை பற்றி உங்களுக்கு சரியாக தெரியப்படுத்த போகின்றேன். இந்த யூனிட்டை படித்த பிறகு நீங்க அருமையா புரிஞ்சுக்கிறீங்க. என்னென்ன பார்க்க போறோம். குழு சான்றிதழ். விவசாயங்கள் குழு. விவசாய மக்கள் இந்தியாவில் 1 ஏக்கர் 2 ஏக்கர் 1 ஹெக்டர் 2 ஏக்கர் 2 ஹெக்டர் வச்சிருக்கவங்க தனித்தனியா சிதறி கிடக்குறாங்க. இவங்கெல்லாம் ஒன்றா சேர்க்கணும். ஒன்றா சேர்ப்பது ஒவ்வொருத்தரும் குழுக்கள் ஆரம்பிக்கணும். ஒரு 10 விவசாயி சேர்ந்தது, 20 விவசாயி சேர்ந்தது, 50 விவசாயி சேர்ந்தது ஃபார்மர்ஸ். தட் மீன்ஸ் ஃபார்மர்ஸ். ஸ்மால் லெவல்ல உள்ளவங்க. இவங்க ஒரு யூனிட் அஸ் எ மெம்பர், குழு ஒரு ஆர்கனைசேஷன் உருவாக்கணும். இந்த யூனிட்டை படித்த பிறகு நீங்க இதை புரிஞ்சுக்கிறீங்க. அதுக்கு தேவையான சான்றிதழ் வாங்கணும். அந்த மெம்பர் ஆகிறதுக்கு அதை ஒரு அமைப்பு உருவாக்கணும். அந்த குழுக்களிடையே எப்படி குழுக்களை உருவாக்குறது, அது எப்படி செயல்படுத்துறது, அதில் என்னென்ன ஆவணங்கள் வேணும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இந்தியாவில் பெரும்பாலும் விவசாயிகள் 1 to 2 ஹெக்டர் நிலம் வச்சிருக்காங்க. அவங்க தோட்டத்தில் அவங்களுடைய லேண்ட்ல உருவாக்கிய காய்கறிகள், பழங்கள், விவசாய பொருள்களை சந்தை கொண்டு போகும்போது மிகவும் அற்பத்தனமாக ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா கேட்குறாங்க. இவங்க சரியான விலை கொடுக்க முடியாதனால இவங்க எங்க கொண்டு போய் சேல்ஸ் பண்ண தெரியாம யோசிக்கிறாங்க. இவங்கள பூரா எல்லா விவசாயி, எல்லா ஃபார்மர்ஸ், தட் இஸ் அ குழு, அஸ் ஒரு ஆர்கனைசேஷன், இந்த மாதிரி ஒரு அமைப்பு கொண்டு வந்தோம்னா இந்த அமைப்பு மூலம் ஒரு பெரிய ஒரு யூனிட்டி ஃபார்ம் ஆகுது. இந்த யூனிட்டி மூலம் இவங்க எல்லா பொருளுடைய ஈல்டை பூரா ஒன்றா வாங்கி கலெக்ட் பண்ணி அங்கே சேல்ஸ் பண்ணுற போது அவங்களுக்கு ரீசனபிளான ரேட்டு கிடைக்கும். ரீசனபிளான நமக்கு இன்கம் கிடைக்கும். இதன் மூலம் அந்த சாமானியர் மக்கள் நல்லபடியாக வாழ்வாங்க. இது எதை பார்க்குற போது நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் ஆர்கானிக் ப்ரொடக்ஷன், என்பிஓபின்னு சொல்லக்கூடிய ஆர்கானிக் உற்பத்திக்கான தேசிய திட்டம். இது நம்முடைய கவர்மெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. மினிஸ்டர் ஆஃப் காமர்ஸ் சொல்லி ஒரு மினிஸ்டர். இதுல என்பிஓபி இது கீழே தான் இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் வருது. இதுல நம்முடைய தோட்டத்தில் விளையக்கூடிய, நம்முடைய லேண்ட்ல விளையக்கூடிய காய்கறிகள், பழங்கள், மற்ற இதர பொருட்களை இந்த குழுக்களை அமைச்சுக்கிட்டு, இந்த குழுக்கள் இருந்து அதுக்கும் ஒரு லீடர், அதுக்கு ஒரு ரேங்க் போடும்போது, ஒரு தலைவர் அதுக்கும் சில செக்ரட்டரி லெவல் போடும்போது அவங்க மொத்தமாக கலெக்ட் பண்ணி அங்க மார்க்கெட் பண்ற போது ஈஸியா நமக்கு ரீசனபிள் பிரைஸ் கிடைக்கும். சரியான விதத்துல நமக்கு விலை கிடைக்கும். அதுதான் என்னுடைய பேக்ரவுண்ட். சான்றிதழ் கருத்து. கான்செப்ட் ஆஃப் கிரவுண்ட் சர்டிபிகேட், குரூப் சர்டிபிகேஷன். அந்த ஒவ்வொரு குரூப்புக்கும் சர்டிபிகேஷன் வாங்கணும். என்பிஓவின் அத்தியாயம் நீங்க அந்த 5வது யூனிட்ல நீங்க பார்ப்பீங்க. தயாரிப்பாளர்கள் நம்ம தான். அந்த தயாரிப்பாளர் புவியியல் ரீதியாக ஒருவனுக்கு அருகாமையில் அமைந்திருக்கணும். அந்த ஜியோகிராஃபிக் ரீஜன்ஸ்ல இருக்கணும். அந்த நிலங்களை சரியான ஒரு டாக்குமெண்டேஷன் இருக்கணும். குழுக்களின் பயிர்கள் மற்றும் விவசாய நடைமுறைகள் ஒரே மாதிரி இருக்க வேண்டும். நம்ம ஏரியாவில் தென்னை மரம் போடணும், தென்னை மரம் ஃபுல்லாக இருக்கணும். மாமரம் போடணும், மாமரம் ஃபுல்லாக இருக்கணும். இப்படி பயிர் வகைகள், நவதானியங்கள் போடலாம். நவதானியங்கள் வரகு, சோளம், கம்பு, மில்லட்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரே மாதிரி இருக்கணும். ஒரே
மத்திய நிர்வாகத்தின் கீழ் நிர்வகிக்கப்பட வேண்டும். இவங்கெல்லாம் ஒரு ஆள் ஒரு சென்ட்ரலா ஒரு ஆள் போடணும். இந்த குழுக்கள் தங்கள் சொந்த உள்கட்டுப்பாட்டை நிறுவி செயல்படுத்த வேண்டும். மேற்பார்வை மற்றும் உற்பத்தி நடைமுறைகள் ஆவணப்படுத்தணும். சில எப்படி பண்றது, எந்த மாதிரியான விளைச்சல் போடுறது, அதெல்லாம் சரியான டாக்குமெண்டேஷன் வேணும். அனைத்தையும் உறுதிப்படுத்தும் வகையில் அறிவு பரிமாற்றம் திட்டம் இருக்க வேண்டும். எந்த மாதிரி ஷேரிங் வேணும், விவசாயிகள் ஷேர் பண்ணிக்கணும். உறுப்பினர்கள் பொருந்தக்கூடிய கரிம தரநிலைகள் மற்றும் எவ்வாறு விண்ணப்பிக்கணும். ஆர்கானிக் சர்டிபிகேஷன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சில சூப்பர் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னாக்கும் எல்லாம் பெஸ்டிசைடு அடிச்சதான், பூச்சிக்கொல்லி அடிச்சதான் வாங்க இருக்குது. தனியா ஸ்பெஷலா ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் அது தனியா ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஒரு ஏரியா வச்சிருக்காங்க. அதுக்கு தனி பிரைஸ் இருக்குது, அது தனி ரேட் இருக்குது, தனியா ஒரு மரியாதை இருக்குது. அதை தான் சில விவசாயிகள், சில கன்சியூமர்ஸ் வாங்குறாங்க. சில ஆஃபீஸர் அதான் வாங்கி சாப்பிட்றாங்க. தேர் இஸ் நோ இன்செக்ட், பூச்சி மருந்துகள் இல்லாத அந்த மாதிரி இருக்குது. அப்ப நீங்க சிறு சிறு விவசாயிகள் ஒன்றா குழுக்களை சேர்ந்து நீங்க திட்டம் பண்ற போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் கிடைக்கும், ஒரு சரியான ஒரு பலம் கிடைக்கும். இந்த சங்கத்தின் மூலம், இந்த குழுக்கள் மூலம் நீங்க வந்து ஆர்கானிக் சர்டிபிகேஷன் நீங்க வாங்கலாம். இதை வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சரியான விதத்துல நல்ல விலை கிடைக்கும். இப்படிப்பட்ட ஒருமைப்படுத்தப்பட்ட செயலாக்கம் மற்றும் சந்தைப்படுத்தல் வசதிகள் அமைப்பு இருக்க வேண்டும். உங்களுடைய ப்ரொடக்ஷனை ஃபுல்லா நீங்க என்ன பண்ணலாம், நீங்களே ஒரு தனியா ஒரு மார்க்கெட் வைக்கலாம். தனியா ஒரு இந்த மாதிரியான இயற்கை விவசாய காய்கறிகள், ஆர்கானிக் ப்ரொடக்ஷன் வெஜிடபிள்ஸ், ஆர்கானிக் ப்ரொடக்ஷன் மில்லட்ஸ் அது போட்டு நீங்க பனானா ஈவன் போடலாம். இந்த மாதிரி பண்றப்போ உங்களுக்கு வந்து சரியான சட்ட ரீதியாக அந்தஸ்து கிடைக்குது, ஆதரவு நல்லாவே கிடைக்கும். இந்த சர்டிபிகேஷனால என்பிஓபி நேஷனல் புரோகிராம் ஆஃப் ஆர்கானிக் ப்ரொடக்ஷன் இன்படி உற்பத்தியாளர் குழுவின் அரசியலமைப்பு. இவங்களுக்கு என்ன சார் பார்க்கும்போது, யாரா இருக்கிறான்னு பார்க்கும்போது உற்பத்தியாளர் குழுக்களாக இருக்கலாம், விவசாயி கூட்டுறவு சங்கங்களை இணையலாம், ஒப்பந்த உற்பத்தி உறுப்பினர்கள் இருக்கலாம், மற்றும் சிறிய அளவில் செயலாக்க அலகுகள். இந்த மாதிரி சில கூட்டு சில டீமா இருக்கும். இந்த என்பிஓபி வெளியீட்டின்படி பிரிவு 5 பார்க்கலாம். விவசாயிகள் 4 ஹெக்டேர் அதற்கு மேல் வைத்திருக்கும் நிலத்தை அவங்க குழுவா சேர்ந்துக்கலாம். அத்தகைய பண்ணையில் மொத்த பரப்பளவு 50% குறைவாக வேணும். செயலிகளும் ஏற்றுமதிகளும் ஒரே குழுவில் ஒரு பகுதியாக இருக்கலாம். ஆனால் அவை ஆண்டுதோறும் ஆய்வு மற்றும் சான்றிதழ் மூலம் ஆய்வு செய்யப்பட வேண்டும். நீங்க ஒவ்வொரு வருஷமும் நீங்க நிலத்துக்கு நீங்க சர்டிபிகேஷன் வாங்கிட்டீங்களாகும், பூச்சிக்கொல்லி இல்லாத நிலங்க, இது உண்மையான எந்த மற்ற கலப்படம் இல்லாத பண்றதுங்க அப்படின்னு உங்க நிலத்துக்கு வந்து ஆர்கானிக் சர்டிபிகேஷன் வாங்கலாம். அந்த வாங்கிட்டு அந்த நிலத்துக்கு நீங்க வருஷம் ஒரு முறை என்ன நீங்க ரினியூவல் பண்ணிக்கிட்டு புதுப்பிச்சுட்டு வந்துட்டே இருக்கணும். அந்த மாதிரி பண்ற போது தான் உங்க நிலத்துக்கு வந்து ரேட்டு கிடைக்கும், உங்க நிலத்தினுடைய ப்ரொடக்ஷன் ஈல்டுக்கு வந்து ரேட்டு கிடைக்கும். உள்தர அமைப்பு முக்கியத்துவம், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்டர்னல் குவாலிட்டி சிஸ்டம்ஸ். உள்தர அமைப்பு முக்கியத்துவம். குழு சான்றிதழின் வெற்றி சரியான தரத்தை பொறுத்தது. நீங்க வெற்றி பெறணும் அப்படின்னா சான்றிதழ் முக்கியம் வேணும். குழுவால் உள்தர அமைப்பு எனப்படும் சிறப்பாக ஒழுங்கமைப்பட்ட மற்றும் ஈடுபாடு கொண்ட விவசாயிகள், சும்மா சாதாரண ஏனோ வந்தோம்னா கூடாது, ஜிக்ஜாக கூடாது, ஃபுல்லா ஸ்ட்ராங்கா இறங்கிடணும், நல்லா ஒரிஜினல் விவசாயம் இறங்கிடணும். பூச்சி மருந்து அடிக்காத, கலப்படம் இல்லாத, அது கெமிக்கல் ஃபர்டிலைசர் போடாத பண்ண வேண்டியிருக்கும். அந்த ஆர்வம் விவசாயிகள் தான் இருக்கணும். முக்கிய பங்கு சிறந்த பண்ணையை திட்டமிடுதலுக்கு பங்களிக்க முடியும். அந்த மாதிரி ஆளுக்கு தான் வந்து இயற்கை விவசாயம் பண்றதுக்கு ஈடுபடுத்த முடியும். உள்தர அமைப்புங்க பின்வற்றை பார்க்கலாம். உள்கட்டுப்பாட்டு அமைப்பு செயல்படுத்தல், இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ். சரியான மெனுவல் கையேடு தயாரிச்சுக்கணும். சில இன்டர்னல் ஸ்டாண்டர்ட்ஸ், சில ஸ்டாண்டர்டா இருக்கணும். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா இருக்கணும் தரநிலைகள், இன்டர்னல் ஸ்டாண்டர்ட்ஸ். இடர் மதிப்பீடு, ரிஸ்க் அசஸ்மெண்ட். அங்க என்ன ரிஸ்க் இருக்குது, எதை பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னாக்கும் ஈஸியாக கெமிக்கல் ஃபர்டிலைசர் போடலாம், பெஸ்டிசைட்ஸ் நமக்கு ஈஸியாக ஹார்வெஸ்ட் பண்ணலாம், அது சிம்பிள். ஆர்கானிக் பண்றதா பல ரிஸ்க் இருக்குது. அந்த ரிஸ்க் நீங்க வி ஹாவ் டு ஃபேஸ் பண்ணும். வெளிப்புற ஆய்வு மற்றும் சான்றிதழ் அமைப்பு ஆண்டு ஆய்வு நடத்துகிறது. இது வந்து தனியா ஒரு அமைப்பு இருக்குது. உள்கட்டுப்பாட்டு அமைப்பு ஐசிஎஸ். வரையறை மற்றும் கருத்து, டெஃபினேஷன் அண்ட் கான்செப்ட். என்பிஓபி ஆனது நேஷனல் புரோகிராம் ஆஃப் ஆர்கானிக் ப்ரொடக்ஷன். இதன் பொருள் என்னன்னு பார்க்கும்போது, நடைமுறையில் ஒரு விவசாயிகள் குழு அடிப்படையில் அனைத்து விவசாயிகளையும் கட்டுப்படுத்துகிறது, ஆவணப்படுத்துகிறது, வரையறுக்கப்படுகிறது. கரிம உறுதி விதிகளுடன் கட்டுப்பாடு இணக்கம். ஆர்கானிக் ப்ரொடக்ஷன் இதா இருக்கணும், இன்ஆர்கானிக் ப்ரொடக்ஷன் கூடாது.
இது போன்ற சந்தர்ப்பங்களில் கரிம சான்றிதழ் அமைப்பு மட்டுமே ஆய்வு செய்ய வேண்டும். இதுல வந்து ஆர்கானிக் இருக்கா, ஆர்கானிக்ல மட்டும் பார்க்கணும். உள்கட்டுப்பாட்டு அமைப்பு ஐசிஎஸ் சிறப்பாகவும் திறமையாகவும் செயல்படுத்துகிறது. அவர்கள் ஐசிஎஸ் ஆவணங்களை சரிபார்த்து குழுவில் உள்ள விவசாயிகளின் சீரற்ற ஆய்வு, இதுல யார் நல்லா பண்றது, யார் நல்லா பண்ணல, அந்த மாதிரி செக்கிங் பண்ணுது இந்த ஐசிஎஸ். வளர்ச்சிக்கான அடிப்படை படிகள், பேசிக் ஸ்டெப்ஸ் என்ன சார்? இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டத்துக்கு, இந்த உள்கட்டுப்பாட்டுக்கு என்ன சார் பேசிக் ஸ்டெப்ஸ் பார்க்கும்போது, உள்ளூர் மொழியில் ஐசிஎஸ் கையேட்டை தயாரிக்கணும். அதுக்குன்னு சில ஸ்டாண்டர்ட் சொன்னோம்ல, மெனுவல் சொன்னோம்ல, அந்த மெனுவலுக்கு உள்ள லோக்கல் லாங்குவேஜ் உங்களுக்கு என்ன மொழியில் இருக்கோ அதை நீங்கள் ஒரு மெனு உருவாக்கிங்க. அந்த குழுவுக்கு தலைவரை போடணும். அந்த தலைவரை எல்லாம் பண்ணுவாங்க. ஒரு குழுவை உருவாக்க பண்ணை அடையாளம் காண வேணும். அந்த ஒவ்வொரு பண்ணைக்கும் ஒரு ரிமார்க் மாதிரி என்னது மார்க் கொடுத்துரும், ஒரு ஐடி கார்டு மாதிரி கொடுத்துரும். தகுதியான பணியாளர்களை கண்டறிந்து, எல்லாரும் கிடையாதுங்க, அவன் எலிஜிபிலிட்டா பார்க்கணும். நீங்க தகுதியான பண்ணையாளர் கண்டறிந்து அவர்களுக்கு கரிம உற்பத்தி மற்றும் பயிற்சி அளிக்கணும். நீங்க அப்படின்னா தான் வந்து ஈடுபாடு இருக்கும். இப்போ என்னுடைய தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா, என்னுடைய பிளாஸ்டிக் கழிவு போட மாட்டேன். நான் ஏதாவது சாக்லேட் தின்னு கூட கேரி போட மாட்டேன், இல்லை கெமிக்கல்ஸ் போட மாட்டேன். என் தென்னை மரம் வச்சிருக்கேன், தென்னை மரம் கெமிக்கல்ஸ் போட மாட்டேன். ஒன்லி இயற்கை தான். வீட்டில் மிஞ்சிடக்கூடிய காய்கறிகள் போடுவேன் நான், பழங்கள் வேஸ்ட் போடுவேன், வீட்டில் தயிர் மிஞ்சி போன தயிர் கொண்டு போய் போடுவேன் நான். இந்த மாதிரியான பொருளை டீக்ரேடபிள் ஆகக்கூடிய மட்டும்தான் போய் தோட்டத்தில் போடுவேன். இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் உள்ள விவசாயி இருப்பாங்க, அவங்களுக்கு தான் நம்ம பார்த்து ட்ரைனிங் பண்ணணும். அந்த கையெட்டுப்படி தான் நம்ம வந்து அவங்களுக்கு ட்ரெயின் அப் பண்ணணும். அதை எப்படி செயல்படுத்துறது சார் நம்ம பார்த்துட்டோம். செயல்படுத்த இம்ப்ளிமெண்டேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி பண்ணுறது? இம்ப்ளிமெண்டேஷன் குழுக்கள் சான்றிதழ் பெற சரியான கையேடு வச்சுன்னு சொல்கிறோம். சான்றிதழின் அடிப்படையாக இருக்கும். இது எளிய மொழியில் எழுதப்பட வேண்டும். சரிங்களா? உள்ளூர் லாங்குவேஜ்னா எழுதணும். குழுவின் அனைத்து நபர்களும் புரிந்து கொண்டு திறம்பட செயல்படுத்த முடியும். அப்படின்னா தான் குழுவில் இருக்கவங்க எல்லாம் படிக்கணும். இப்போ மதுரையில் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சது ஒரு குறைஞ்சது ஒரு 1000 விவசாயி ஒன்றாக இணைத்து நம்முடைய மத்திய அரசிடம் குறைந்தது கோடிக்கணக்கில், ஒரு கோடிக்கு பக்கமாக தென்னை விவசாயிகள் மற்றும் அதோடு பயிர்கள், தட்டப்பயிறு, காணப்பயிறு, அந்த மாதிரியான விவசாயிகள் ஒன்றாக இணைத்து இங்கே வந்து ஒரு 2 இடத்தில் பெரிய ஒரு குடோன் மாதிரி போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தேங்காய் வாங்கி பயன்படுத்தி பார்த்துருக்கேன். சுத்தமான தேங்காய், பியூர் கோகோனட் ஹேர் ஆயில் கிடைக்குது, சில நவதானி கிடைக்குது. நான் போன வாரம் அவங்கள்ட்ட தொடர்பு கொண்டேன். நான் இந்த மாதிரி ஐயா எங்களுக்கு இந்த மாதிரி இதை பண்ணுறீங்க செய்யுங்க சொல்லணும்னு சொன்னேன். கண்டிப்பாக உங்கள் மாணவர்களை கூட்டுவாங்க தம்பி, நாங்கள் சொல்லித்தரோம். நாங்கள் வந்து கவர்மெண்ட் இருந்து நாங்கள் ஃபண்டு வாங்கி பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் கூட்டுவாங்க, உங்களுக்கு சொல்லித்தரோம் எந்த மாதிரி விவசாயம் இணைக்கிறது, எப்படி பண்ணலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கவர்மெண்ட்ல வந்து ஒரு அக்கௌண்ட் நம்பர், பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். இந்த குழுக்களை ஒன்றா சேர்க்கணும். அதுக்கு ஒரு தலைவர், அதுக்கு ஒரு லீடர் சொல்லி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பாடி, தனி ஒரு பாடி இருக்கு. அந்த பாடி மாதிரி நீங்க என்ன பண்ணணும், நம்ம இப்படி இந்த விவசாய பூரா ஒன்றை இணைக்கிறதாங்க, இணைக்கிறது விளையும். இதனுடைய மேலாண்மை, சென்ட்ரல்ல மேலாண்மை எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றது பார்த்துக்கணும். இந்த இதை வந்து இணைச்சமாக நல்லா இருக்கும். இந்த ஆர்கானிக் அங்கீகரிக்கப்பட்ட குழுக்களின் உறுப்பினர்கள், அந்த ஆர்கானிக் சர்டிஃபிகேட் உள்ள லேண்டுக்காரங்களாம் உறுப்பினர் சேர்க்கணும். எல்லாரும் சேர்க்க முடியாது. இப்போ அந்த லேண்டில் வந்து ஆர்கானிக் இருக்கான்னு செக் பண்ணணும். நிலத்துக்கு, அந்த நிலத்துக்கு வந்து ஆர்கானிக் உள்ள பிளேஸா, அவங்க வந்து பெஸ்ட் அடிக்கூடாது, இன்சிஸ்டேட் அடிக்கூடாது, கெமிக்கல் ஃபெர்டிலைசர் போடக்கூடாது. இந்த மாதிரி லேண்டை தான் நீங்கள் ஆர்கானிக் ப்ரொடக்ஷன் லேண்ட், வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி சொல்ல முடியும். அந்த மாதிரி விவசாயத்தை நீங்கள் குழுக்களை சேர்க்க முடியும். ஆய்வாளர்கள் மற்றும் கள இது யார் ஆய்வாளர் சில பேர் போடணும். அவங்க வந்து ஆய்வு பண்ணுவாங்க, கள உதவி ஊழியர்கள் வருவாங்க. அவருடைய இந்த டாக்குமெண்டேஷன்லாம் சார், இந்த டாக்குமெண்டேஷன் இவங்களுடைய குழுக்கள் இருப்பாங்கல்ல, இவங்களுடைய எல்லாம் கிராம நிர்வாகத்தை வாங்கிக்கலாம். இவங்களுடைய ஒரிஜினல் நிலமா என்ன இருக்குதா இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கள ஆய்வாளர் வச்சு நம்ம வாங்கணும். கையேட்டின் உள்ளடக்கம், கண்டென்ட் ஆஃப் த மெனுவல். அந்த ஒரு புக்கு மாதிரி போடுறீங்கல்ல, அந்த புக்கில் வந்து எப்படி இருக்கணும், விவசாய நிலம் எப்படி இருக்கணும், எந்த மாதிரி பயிரிடுறீங்க, எந்த மாதத்தில் பயிர் போடுவீங்க, எப்போ ஹார்வெஸ்ட் பண்ணுவீங்க, எவ்வளோ கொடுப்பீங்க, எவ்வளவு ஈல்டு இன்புட் போடுவீங்க, அவுட்புட் எவ்வளோ போடுவீங்க, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த மெனுவில் எழுதிருக்கணும். கயிறு சான்றிதழ் தரநிலைகள் தற்போது தேவையான பிரதிபலிக்கும். அதன் உள்ளடக்கம் பாருங்க. விவசாய முறையின் குறிப்புடன் கரிம திட்ட தளத்தின் கண்ணோட்டம் மற்றும் பங்கேற்கும் விவசாயிகளின் விவசாய நடைமுறைகள், அறுவடை முதல் விவரங்கள் எல்லாம் வரணும். எப்போ நீங்கள் ஸ்கோப் பண்ணீங்களோ, விவசாயத்தில் போட்டீங்களோ, என்னைக்கு நீங்கள் இறங்கிட்டீங்களோ, அந்த உள்ள டேட்டா இருக்கணும். டேட்டா அறுவடை முதல் விவரங்கள்,
எல்லாம் வச்சுக்கணும். கட்டமைப்பு செயல்பாடுகள் போன்றவை பார்க்கலாம். இடர் மதிப்பீடு மற்றும் ஆபத்தை குறைக்க எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை. என்னென்ன ஆபத்து இருக்குது அதெல்லாம் பார்க்கணும். தேசிய தரநிலைகளின் அடிப்படையில் உள்ள கரிம தரநிலைகள். பண்ணை கட்டுப்பாடு. பண்ணைனா ஃபார்ம், தட் இஸ் ஆர்கானிக் ஃபார்மிங். ஃபார்ம்னா பண்ணை. அந்த பண்ணையினுடைய கட்டுப்பாடு. ஒப்புதல் நடைமுறை விவசாயிகளின் பதிவை குறிக்கிறது. உள் ஆய்வுகள். மகசூல் மதிப்பீடு. மகசூல் எவ்வளவு மதிப்பீடு பண்ணோம். உள் ஒப்புதல் நடைமுறை. இணக்கமின்மை, அவங்களோட என்ன என்ன இது இருக்குது பார்க்கணும். சில தடைகள், சில வடிவங்கள், இந்த மாதிரி பூரா நம்ம அனலைஸ் பண்ணணும். நம்ம பணியாளர்கள் மற்றும் அவர்களின் குறிப்பிட்ட வேலை விவரம் இதெல்லாம் நம்ம பண்ணணும். அவங்களுக்கு சில பணியாளர்கள் சில விவசாயிகள் ட்ரைனிங் கொடுக்கணும், நம்ம பயிற்சி கொடுக்கணும். வாங்குதல், கையாளுதல், செயலாக்கம் செய்தல் மற்றும் ஏற்றுமதி செய்வதற்கான நடைமுறை. எப்படி நம்ம விவசாயம் பண்றீங்க, அதை எப்படி ஹார்வெஸ்ட் பண்றீங்க, எப்படி சந்தை கொண்டு போறது, எப்படி விற்கிறது, அதெல்லாம் நம்ம சொல்லித்தரணும். வெளிப்புற ஆய்வு மற்றும் சான்றிதழ் நம்ம சொல்லித்தரணும். மத்தியில் அமைப்பு மற்றும் வேலை விநியோகம். ஆர்கனைசேஷன் அண்ட் ஒர்க் டிஸ்ட்ரிபியூஷன் அமங் த ஐசிஎஸ் பர்சனல். பணியாளர் விவசாயிகள் குழுவின் நிறுவன விளக்கப்படம் தயாரிக்கப்பட உள்ளது. இந்த விளக்கப்படம் பணியாளர்கள் மற்றும் குழுக்கள் அவர்களிடம் பதவிகள் பற்றிய கண்ணோட்டத்தை வழங்க வேண்டும். பொறுப்புகள் கொடுத்துடணும். குரோவர்ஸ் குரூப் பொறுப்பு கொடுத்துடணும். அது நிறுவன விளக்கப்படத்தில் பிரதிநிதிப்பதற்காக உள்தரமைப்பு ஐக்கியூஎஸ் மேலாளர், ஒரு மேனேஜர். உள் ஆய்வாளர், உள்ளுக்கு ஒரு இன்டர்னல் ஆபீசர்ஸ். ஒப்புதல் குழு, ஒரு குழு அமைக்கணும். கள அதிகாரிகள், விரிவாக்க பணியாளர்கள், ஏரியா மேனேஜர் சொல்லுவாங்கல்ல, கள அதிகாரிகள். அப்புறம் கொள்முதல் மேலாளர், அதை உங்களுடைய ப்ரொடக்ஷன்லாம் நீங்க வாங்குவீங்கல்ல அந்த மாதிரி. கிடங்கு மேலாளர், குடோன் வச்சுக்கணும், அதுக்கு ஒரு மேலாளர் போடணும். செயலாக்க மேலாளர், இதெல்லாம் மேனேஜ் பண்றது. இந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக் நீங்க போட்டு பண்ற போது உங்களுடைய விவசாயம், உங்களுடைய ப்ரொடக்ஷன் ஒரு பைசா கூட வேஸ்ட் பண்ணாம நீங்க எவ்வளவு முதல் போறீங்களோ அதுக்கு பல மடங்கா லாபம் கிடைக்கும். விவசாயிகள், நடுத்தர மக்கள் விவசாயிகள் நல்ல லாபம் வரலாம் இந்த மாதிரி அமைப்பு வைக்கிற போது. உள்தரமைப்பு, அது என்ன உள்ள ஆய்வாளர்கள், ஒப்புதல் மேலாளர், கள அதிகாரிகள், அவருடைய கொள்முதல் அதிகாரி, கிடங்கு மேலாளர், செயலாளர், ஒவ்வொருத்தரும் ஒரு இது இருக்குது. அவங்க என்ன செய்வாங்க, பொறுப்பு. உள்தரம் அமைப்பாளர், உள் ஆய்வாளர் பாருங்க, ஒவ்வொருக்கும் ஒரு பணிகள் இருக்குது. உள்தரநிலை தயாரித்தல். ப்ரிப்பரேஷன் ஆஃப் இன்டர்னல் ஸ்டாண்டர்ட்ஸ். உள்தரநிலை தயாரித்தல். உள்கரிம தரநிலைகள் ஐசிஎஸ்கான குறிப்பு தரநிலைகள் ஆகும். அது என்பிஓபிக்கு இணங்க ஐக்கியூஎஸ் மேலாளர் தயாரிக்கப்பட்டது. அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். கரிம உற்பத்தியின் உள்ளூர் நிலைமை மற்றும் அதன் வலிமை போன்ற கணக்கு விவரங்கள் எல்லாம் இருக்கும். உற்பத்தியாளர்களின் வரையறை. எவ்வளவு சார் நீங்க எடுக்கிறீங்க, நீங்க உற்பத்தியாளர்களின் வரையறை. இவ்வளவு வரும் சார், 10 குண்டல் வரும், 5 குண்டல் வரும், இவ்வளவு வரும், அதை நீங்க கரெக்டா இருக்கணும். பகுதி மாற்றத்தை எவ்வாறு கையாள்வது, சேஞ்சஸ் எப்படி, என்ன மாதிரி சேஞ்சஸ் பண்றது. மாற்றும் காலம், மாற்று பயிரிடுது, வேற காலத்துல என்ன பண்றது. பண்ணை உற்பத்தி, பண்ணையில என்ன உற்பத்தி பண்றீங்க, முழுமையா உற்பத்தி பண்ணீங்களா, ஒரு 6 மாசம் சும்மா போட்டுறீங்களா, 6 மாசம் ஃபுல்லா, ஒரு வருஷம் ஃபுல்லா போடுவீங்களா. முழு உற்பத்தி விதிமுறைகள், விதையை எப்படி நீங்க, விதையினுடைய கண்டிஷன்ல இருக்கு. உட்புற ஊட்டச்சத்து, என்ன மாதிரி ஊட்டச்சத்து கொடுக்குறீங்க, எந்த மாதிரி விதை வாங்குறீங்க, ஒரிஜினல் நாட்டு ரகம் வாங்குறீங்களா, இல்லை ஹைபிரிட்ஸ் வாங்குறீங்களா, அந்த செக் பண்ணணும். இப்போ ஜிஎம் சீட்ஸுக்கு, ஜிஎம் பிளான்ஸ்ல ஜெனடிக்கலி மாடிஃபைர்கள் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, நம்ம ஹைபிரிட்ஸ் கூடாது. அந்த மாதிரி இல்லாமல் விதைகளை செக் பண்ணணும். உட்புற ஊட்டச்சத்து எப்படி கொடுக்குறீங்க, உரம் எப்படி கொடுக்குறீங்க, ஃபெர்டிலைசர் எப்படி கொடுக்குறீங்க, அதை மாதிரி பார்க்கணும். பூச்சி மேலாண்மை ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க வாட்டில் பூச்சி வந்துச்சுக்கோங்க, நீங்க வாட்டில் மருந்து அடிச்சு விட்டு போயிருவீங்க, உங்களுடைய பெஸ்டிசைட் இன்செக்ட் அடிச்சு விட்டு போயிருவீங்க. நீங்க உங்க பயிரும் நாசமாகாம இருக்கும், பக்கத்தோட பயிர் நாசமாயிரும். அப்ப நீங்க அடுத்த இப்படி பண்ற போது ஒரு காலகட்டத்தில் எந்த விவசாயம் பண்ண முடியாது. ஃபுல்லா டாமினேட் பண்ணணும், அந்த பூச்சி அழிவு நினைப்பீங்க. அந்த பூச்சி பார்த்தீங்கன்னாக்கா அது டாமினேட் பண்ணி விவசாயத்தை அழிச்சு விட்டுரும். இந்த இயற்கையான முறையில பூச்சி விரட்டிகள்லாம் இருக்குது. அந்த பூச்சி மேலாண்மை வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம எந்த ஒரு இதுலையும் நமக்குமே பார்த்தீங்கன்னாக்கோ என்னது இண்டஸ்ட்ரியல் வேர்ம்ஸ்ல இருக்குது, அதுக்கு நம்ம மருந்து சாப்பிட்றோம். அதே மாதிரி பூச்சி, இந்த செடிகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கோ சில இயற்கையான பூச்சி ஹெல்ப் பண்ணக்கூடிய பூச்சி தான் இருக்குது. அந்த பூச்சி அடிச்சு விட்டுரும், நம்ம சாக அடிச்சிருவோம். அந்த பூச்சி எத்தனால நம்ம பிளான்ட் உண்மையான குரோத் வராது.
அந்த வரக்கூடிய எதிரி பூச்சியை வந்து சாகடிக்காது. அந்த பூச்சி மேல வேற ரொம்ப மிகவும் முக்கியமானவை. சாயில் மேனேஜ்மெண்ட், மண் மேலாண்மை. சாயில் மேனேஜ்மெண்ட் இது ரொம்ப முக்கியம். என்ன சார் பண்றது? என்னது ஃபெர்டைல் சாயிலா மாத்தணும். என்னது பேரண்ட் சாயில், ஸ்டெரைல் சாயில், மந்தமான சாயில், மல்ட்டுத்தன்மையுள்ள சாயில என்ன பண்ணணும்? உரமான சாயில மாத்தணும். அந்த மாதிரிலாம் பண்ணுனா தான் உங்களுக்கு வந்து ஆர்கானிக் ப்ரொடக்ஷன் நல்லா ஈல்டு கிடைக்கும். அங்கீகரிக்கப்பட்ட சில ஸ்டாண்டர்ட்ஸ் சில பயன்படுத்தணும் நீங்க. சில நேரம் சர்க்கிள் வரும், நம்மளுடைய லாஸ் வரும். அந்த லாஸை வந்து சரி பண்றதுன்னா நீங்க மனநிலை வந்துடணும். அதை தவிர நீங்க எந்த ஒரு ஃபார்ம்லயும் கால்நடை வளர்ப்பு கண்டிப்பா இருக்கணுங்க. கால்நடை பராமரிப்பு இருந்தா தான் அதனுடைய ஃபீக்கல் மேட்டர் பார்த்தீங்களா, அதனுடைய உரம் இருக்குதுங்களா, உரக்கழிவு இருக்குதுங்களா, அது வந்து சாயில விடுற போது சாயிலுடைய சத்துக்கள், சாயிலுடைய ஃபெர்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். எந்த ஒரு ஃபார்மா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க அங்க வந்து கால்நடை வளர்ப்பு இருந்தால் மட்டும் போதும். ஆடு, கோழி, ஈவன் பன்னி ஆல்சோ. பன்னியினுடைய ஃபீக்கல் மேட்டெல்லாம் சுகர் கன் போடுறாங்க. ஒரு காலத்தில் போட்டாங்க எங்க ஏரியாவில். லாரியே போகும், கேரளா போகும், நீங்க தமிழ்நாட்டில இருந்து போகும். அந்த மாதிரியான காஃபி டீ எஸ்டேட் போடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு விவரம் தெரிஞ்சு கரும்புக்கெல்லாம் போடுவாங்க. அந்த மாதிரியான இதெல்லாம் போடலாம். இப்போ ஆட்டுச்சாணி, மாட்டுச்சாணி ஃபெர்டிலைசர் பண்ணி கம்போஸ்ட் பண்ணி பேக்கிங் பண்ணி பெர் கேஜி ₹8 விற்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒன்றும் பண்ணாங்க சார். நீங்க வந்து கேஜிலாம் வாங்கி போட தேவையில்லை, டனுக்கெல்லாம் வாங்கி போட தேவையில்லை. உங்க நிலத்துக்கு 2 to 4 ஏக்கர்ஸ் வச்சிருக்கவங்க நீங்க 2 மாடு வளங்க, நீங்க 10 ஆடு வளங்க, 20 கோழி வளங்க. இதுவே பெஸ்ட். நீங்க தெரிஞ்ச எனி ஃபெர்டிலைசர் இதனுடைய கழிவு போட்டாலே போதுங்க. உங்க லேண்ட் வந்து ஃபெர்டிலிட்டி ஆயிரும். அது உரம் நல்ல சத்தா வந்துருங்க. அதை செய்யுங்க. அறுவடை மற்றும் அறுவடைக்கு பிந்தைய செயல்முறை. நீங்க அறுக்கிறதுக்கு விதைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போறீங்க, விதைச்ச பிறகு என்ன பண்ண போறீங்க, அறுவடை பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ண போறீங்க, அறுவடை முடிச்சு பண்ண போறீங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கெல்லாம் சில எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த பயிரை வந்து பாத்தீங்கன்னா அறுத்து முடிச்சோடனே உழுது ஓட்டுருவாங்க, ரொட்டேட் பண்ணி விட்டுருவாங்க டிராக்டர். அது 6 months போய்கிட்டு இருக்கும். வெயில காஞ்சிக்கிட்டு இருக்கும், நல்லா சரியான காஞ்சிக்கிட்டு இருக்கும். அப்புறம் ஒரு மழை பெய்யும்போது புல்லா முளைக்கும். ஒரு உழவு ஓட்டுவாங்க, திரும்ப உழவுவாங்க. எப்படி ஒரு மோர் தென் 3 உழவு வரும்போது உள்ளுக்கு எந்த ஒரு இன்செக்டோட பேர்ம்ஸ் இருக்காது, பூச்சினது களைச்சலுடைய விதை இருக்காது. அப்புறம் நீங்க இந்த கம்மிங் மான்சூன்ல விதைங்க, விதை புத்துட்டு வந்துடும். உங்களுடைய முளைப்பு திறன் பயங்கரம் வந்துடும். அப்ப அறுவடைக்கு முன்னும் பின்னும் வந்து செயல்முறைலாம் இருக்குது. இந்த மாதிரியான செயல் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். விவசாயம் தெரிஞ்சுக்கணும். நீங்க சொல்லித்தரணும். நீங்க படிக்கிறீங்க இளைஞர்கள், நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம், உங்க பேரண்ட்டை சொல்லலாம். அப்புறம் நீங்களே விவசாயத்துல இறங்கிடலாம். நீங்க இந்த மாதிரி கோர்ஸ் படிச்சுட்டு நீங்களே விவசாயத்துல இறங்கிடலாம். இப்போ வந்து பெரிய ஐடி கம்பெனிக்காரங்க, பெரிய அமெரிக்கா ஒர்க் பண்ணவங்க கூட என்ன வந்துறாங்க, இங்க வந்து பண்ணுறாங்க விவசாயம். நாங்கள் ஆர்கானிக் விவசாயம் பண்ண போறாங்க, ஆர்கானிக் ப்ரொடக்ஷன் பண்ண போறாங்கன்னு சொல்லி பயங்கரமான லட்சக்கணக்கில் வாங்குறவங்க இங்க வந்துட்டாங்க. இது பல பேருக்கு தெரியல. பிஇ முடிச்சுட்டு என்ன பண்றாங்க பார்க்குற போது, பிஇ முடிச்சுட்டு கம்பெனி தான் போகணும் வெறித்தனம் இருக்கிறாங்க. போகணும் அவசியம் இல்லை. இந்த ஆர்கானிக் சர்டிஃபிகேஷனுக்கு இஸ் அ வெரி ஹியூஜ் வேல்யூ இருக்குது. இதை நீங்க புரிஞ்சுட்டீங்களாக்கும் நல்லாவே பண்ணலாம். சேலஞ்ச் பண்ணலாம். வீட்டில் உட்காந்து சேர போட்டு பேசலாம். இந்த மாதிரி நீங்க சேலஞ்ச் பண்ணலாம். நீங்க இந்த சர்டிஃபிகேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு நீங்க குழுக்களா ஜாயின் பண்ணணும். குழுக்கள் வந்து எல்லா விவசாயம் ஒன்றை இணைக்கணும். நீங்களே மேனேஜர், நீங்களே ஆளுமை பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணுங்க. நீங்க சான்றிதழ் மற்றும் வர்த்தகத்தின் நோக்கம். இதனுடைய நோக்கம் என்ன சார்? என்னங்க? ஸ்கோப் ஆஃப் சர்டிஃபிகேஷன் ட்ரேட். சான்றிதழானது குழுவிற்கு வழங்கப்பட வேண்டும். இந்த ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் உங்க விவசாயிக்கு கண்டிப்பா வாங்கணும். அந்த குழு வந்து அப்படின்னா ஏத்துக்கிறோம். குழுவானது தயாரிப்புகளை ஒரே நிறுவனத்தின் கீழ் சந்தைப்படுத்தணும். உற்பத்தியாளர்களின் குழுவில் வந்து தயாரிப்புகள் தொடர்புடைய வந்து லிங்க்ல வந்து இணைச்சிக்கிட்டே இருக்கணும். சில ப்ரொசீஜர் ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம், சில மெத்தட் இருக்குது. எல்லா குரூப் வந்து எல்லா விவசாயம் ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார்ம் ஆகணும். இது அப்ளிகேஷன் ஃபார்முங்க. இந்த சர்டிஃபிகேட் உங்க நிலம் வந்து நான் வந்து ஆர்கானிக் என்பிஓபி நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் ஆர்கானிக் ப்ரொடக்ஷனில் வந்து நான் வந்து சர்டிஃபிகேட் வாங்க போகிறேன், ஆர்கானிக் சர்டிஃபிகேட் வாங்க போகிறேன்னா ஒரு ஃபார்ம் இருக்குது. இந்த ஃபார்மில் வந்து நீங்கள் பார்க்கும்போது என்ன பார்க்கும்போது ஃபார்மர்ஸ் நேம் இருக்கணும், வில்லேஜ் நேம் இருக்கணும், ஃபார்மர் கோடு இருக்குது, ஃபார்மர் அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், நேம் ஆஃப் த பையிங் ஸ்டேஷன், என்ன பண்ணுறீங்க, ஃபார்ம் கோட் நம்பர், ஏரியா, மெயின் கிராப், என்ன கிராப் மெயினாக என்ன போடுறீங்க, தென்னை மரத்துக்குள்ளே வாழை போடுறீங்களா, இப்போ மிளகாய்க்குள்ளே என்ன போடுறீங்க, துவரைக்குள்ள என்ன போடுறீங்க,
இன்டர் கிராப்ஸ். மெயின் கிராப்ஸ் அவரைக்குள்ள துவர போறீங்களா, இல்ல பாத்தீங்கன்னா பருத்திக்குள்ள என்ன நடுவாங்கன்னா, பருத்திக்குள்ள வெண்டைக்காய் போடுவாங்க, மிளகாய்க்குள்ள வெங்காயம் நடுவாங்க. அந்த மாதிரியான போடலாம் இன்டர் கிராப்ஸ். டேட் லாஸ்ட் யூஸ் ஆஃப் த கெமிக்கல்ஸ் ப்ராடக்ட்ஸ் மந்த். நீங்க இது வரைக்கும் கடைசியா என்ன கெமிக்கல் யூஸ் பண்ணீங்க டேட்டா வச்சுக்கணும். டேட் லாஸ்ட் யூஸ் கெமிக்கல்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கணும். நம்ம நோட்ஸ் ஆன் ஃபீல்டு சிச்சுவேஷன் அண்ட் ஆர்கானிக் கிராப்ஸ். ஆர்கானிக் ஹோல்டிங் இன் ஃபீல்டு, எந்த ஏரியாவில் நீங்கள் ஆர்கானிக் பயன்படுத்துறீங்க வித் மல்டிபிள் ஓனர்ஸ் இருக்கலாம். நீங்கள் மல்டிபிள் ஓனர் இருக்கீங்களா, இது யாருமே சிங்கிள் ஓனரா, அது சரியாக உங்களுக்கு நோ கிளியர் பார்டர், உங்களுடைய ஏரியாவை உங்கள் தோட்டம் சுற்றி சரியான பார்டர் இருக்கணும். ஆல் ஓனர்ஸ் ஆர் ஆர்கானிக். எல்லா ஓனர்ஸ் வந்து ஆர்கானிக் பண்ணணும் ரொம்ப நல்லது. உங்கள் தோட்டத்தை சுற்றி எல்லாம் இருக்கவங்கலாம் ஆர்கானிக் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லது. இன்னும் அவங்க நீங்க மட்டும் பண்ணி மற்றவங்க பண்ணலன்னு வச்சுக்கோங்க, அந்த பூச்சி நீங்க மருந்தடிக்கமா வருவீங்க, அந்த பூச்சி இங்க வந்துடும். அப்ப அந்த பூச்சிங்க வரும்போது நீங்க எவ்வளவுதான் ஆர்கானிக் பண்ற போது பூச்சி வந்துட்டே இருக்கும். பக்கத்துல தோட்டத்துக்காரங்க அவங்களும் ஆர்கானிக் பண்ற போது உங்க ஃபீல்டு உங்க ஏரியாவும் நல்லா ஒரு ஹெல்த்தி அண்ட் வெல்த்தி இயற்கையானது இருக்கும். நெக்ஸ்ட் கிராப் டீடைல்ஸ். பிளான்டேஷன் கிராப் காஃபி. இப்போ காஃபிலாம் பெரும்பாலும் நம்ம கேரளா, சில கர்நாடகா, சில ஏரியாவில் பயிரிடுறாங்க. பிளாட் நம்பர், அப்ராக்சிமேட் நம்பர் ஆஃப் காஃபி ட்ரீஸ், டேட், பிளான்ட், மந்த், இயர்ஸ், எப்போ போட்டீங்க, எஸ்டிமேட் ஈல்டு அதெல்லாம் போடலாம். நீங்கள் அனிமல், அதாவது இதில் சில அனிமல்ஸ் எங்கே பார்க்குறாங்க. டிஸ்கிரிப்ஷன் அனிமல் ஹஸ்பண்ட்ரி, ஹவு ஆர் திஸ் கெப்ட், ஆர்டர், மெடிக்கேஷனாக கொடுக்கணும் அந்த டேட் இருக்குது, டெக்ளரேஷன் இருக்குது, சிக்னேச்சர் ஆஃப் ஃபார்மர்ஸ், இன்டர்னல் இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க. இந்த டேட்டா நீங்கள் கொடுத்தீங்களாக்கா அவங்க என்பிஓபியில் வந்து 15 உங்களுக்கு ஆர்கனைசேஷன் கொடுப்பாங்க. சரிங்களா? விவசாயியின் உறுப்பினர்கள் ஆவணங்களை வழங்குதல். ப்ரொவிஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் டு மெம்பர் ஆஃப் த குரோவர் குரூப். வளர்ப்பாளர்கள், தட் இஸ் எ குரோவர், நீங்க விவசாயி. குழுவின் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் உள்ளூரில் அவங்களுக்குன்னு ஒரு அச்சீவ்மெண்ட், ஒரு டார்கெட் வச்சுக்கணும். உள்நிலையான ஆவணம் ஒவ்வொரு உறுப்பினர் ஊழியருக்கும் அங்கு இருக்கும்போது தெரிவிக்கப்படும் தரநிலைகள் திருத்தம் ஆகும். உற்பத்தி அலகு வரையறை. தடை செய்யப்பட்ட உள்ளீடுகளின் கடைசி பயன்பாடு உட்பட பண்ணை தரவுதாள், களவு பதிவுகள், உள்ளீடுகளின் பயன்பாடு, அறுவடை அளவு, அறுவடைக்கு பிந்தைய நடைமுறையில் உள்ள விவசாய முறை மற்றும் அதற்கான நடைமுறைகளின் தொகுப்பு பகுதி, செயல்முறை ஓட்டத்திற்கு தேவையான பல்வேறு படிகளின் விவரங்கள் மற்றும் விளக்கம் கொடுக்கணும். சாகுபடியிலிருந்து அறுவடை மற்றும் பொருட்களின் விற்பனை வரை உரிமை கொடுக்கணும். ஒவ்வொரு விவசாயியின் எழுத்துப்பூர்வ ஒப்பந்தம் வாங்கியிருந்தீங்களா, நீங்க விட்டுறக்கூடாது. நீங்க ஒவ்வொரு விவசாயிட்ட நான் இந்த வட்டம் நாங்க ப்ரொடக்ஷன் பண்ணி உங்க இடத்துல கொடுப்போம். நீங்க பார்த்துருப்பீங்க கிராமத்துல, நீங்க உரக்கடைக்காரங்களுக்கு குறிப்பிட்ட அமௌண்ட் உரக்கடைக்காரங்க விவசாயி கொடுத்துருவாங்க. 10,000 கொடுத்துருவாங்க, 50 கொடுத்துருவாங்க, உரம் கொடுத்துருவாங்க, யூரியா, பொட்டாஸ் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. ஹார்வெஸ்ட் பண்ணோடனே வந்துருவான். இன்னைக்கு அவரு பொன்னுச்சாமி இன்னைக்கு ஹார்வெஸ்ட் பண்ண போறாரு, இன்னைக்கு வந்துருவாங்க. நெல்லுக்கு ஹார்வெஸ்ட் பண்ண வந்துருவாங்க, பருத்தியில வந்துருவாங்க. என்னுடைய இந்த பருத்தி என் கடையில போடணும், நெல்லை என்கிட்ட தான் போடணும் அப்படின்னு வந்துருவாங்க. ஒவ்வொன்றும் இப்போ மக்காச்சோளம் போடுறாங்க, எல்லாம் நவதானியம் போடுறாங்க, என்கிட்ட தான் போடணும். அவங்களே மிஷின் கொண்டு வந்துடும் தோட்டத்துக்கு. நெல் அளவெடுக்க மிஷின் கொண்டு வந்துடுவோம். இந்த ரயில்வே திராஸ் மாதிரி கொண்டு வந்துடும். 80 மூட்டை 100 ரூபா அவனே எடுத்துக்கிடுவான். ஆனால் ரேட் அவன் சொல்ற ரேட் தான். நீங்க அவனுக்கு அடிக்ட் ஆயிட்டீங்கல்ல, நீங்க அவன் சொல்ற ரேட்டு தான். ஏன்னா நீங்க உரம் பூச்சி மருந்து அங்கே வாங்கினீங்கல்ல, அவன் சொல்ற ரேட்டு தான். 10, 20 என்ன 100 என்ன 200 வரைக்கும் குறைச்சி போடுவான். அந்த மாதிரி ஆள்கிட்ட நம்ம வச்சுக்கூடாது. அப்ப அந்த விவசாயி வந்து நீங்க என்ன பண்ணணும், எல்லாம் கலெக்ஷன் இந்த ஆர்கானிக் இந்த குழுவுக்கு தான் நீங்க கொடுக்கணும். இந்த குழு கொடுத்தா தான் இந்த குழு உள்ள மேனேஜர் வந்து ஜெனுவனா இருக்கணும். அந்த உள்ளுக்கு இருக்க எல்லாமே ஜெனுவனா இருந்தா தான் நம்ம ஆர்கனைஸ் பண்ண முடியும். அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கணும், உங்களுக்குள்ள ஒரு புரிந்துணர்வு இருந்துக்கணும். அதை விட்டுட்டு நீங்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிதல் இல்லாத மனிதனை வந்து உள்ளுக்கு வைக்கக்கூடாது. அவங்க திரும்ப சொதப்பி விட்டுருவாங்க, அதை டிசால்வ் ஆயிரும். அதை ஒவ்வொரு விவசாயினுடைய எழுத்துப்பூர்வமாக நான் என்னுடைய ப்ரொடக்ஷன் வந்து கொடுப்பேன், இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லி அவங்கள்ட்ட வாங்கிக்கணும். வருடாந்திர பண்ணை ஆய்வு சரிபார்ப்பு பட்டியல். நீங்க பாத்தீங்கன்னா வருஷம் நீங்க என்ன தோட்டத்தில் பண்றீங்க நீங்க அப்படின்றது ஒவ்வொரு இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க. நீங்க ஒரிஜினல் ஆர்கானிக் ஃபார்ம் பண்றீங்கல்ல, இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க. இவங்க ஒரிஜினல் பண்றாங்களா இல்ல நம்மளோட சர்டிஃபிகேஷனுக்காக வராங்களா பார்ப்பாங்க. சில சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நீங்க பூச்சி மருந்து அடிச்சுங்க, பூச்சி மருந்து அடிச்சு நீங்க சந்தை விற்கிற போது அது நமக்கு வந்து டூப்ளிகேஷன் ஆயிரும். அதனால வந்து அப்படி இருக்கக்கூடாது, இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க. பயிற்சி திட்டங்கள் மற்றும் ஆலோசனை சேவைகளை வழங்குதல் பற்றிய தகவல் அலுவலர் சொல்லிடுறீங்க. அலுவலர் கேட்டுங்க, ஆபீசர் கேட்டுங்க, நீங்க அவங்க சொல்லுவாங்க, நீங்களும் அட்ரஸ் பண்ணிக்கலாம். நீங்க இயக்க ஆவணம், ஆப்ரேட்டிங் டாக்குமெண்ட்ஸ். தர மேலாளர் சில இயக்க ஆவணங்கள் பராமரிக்க வேண்டும். சில அந்த டாக்குமெண்ட்ஸ் அந்த அங்க ஆபீஸ் இருக்காங்கல்ல, சில டாக்குமெண்ட்ஸ் பராமரிக்கணும்.
ஒவ்வொரு உறுப்பினர் உற்பத்தி அலகு இருக்கும் இடத்தை காட்டும் மேலோட்டம் வரையணும். அந்த ஏரியா பிளாட்னுடைய உங்க தோட்டத்தினுடைய ஏரியா பட்டா சிட்டா நம்பர்லாம் எந்த இருக்கும், மேப் ஜியோகிராஃபி மேப் இருக்கும் கொடுத்துடணும். விவசாயிகளின் குறியீடு மற்றும் பெயருடன் கூடிய விவசாயிகளின் பட்டியல் மொத்த பரப்பளவு கீழ்ப்பகுதி அந்த அந்த இதெல்லாம் கொடுத்துடணும். பயிர் பதிவு தேதி, உள் ஆய்வு தேதி, உள் பெயர் எல்லாம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க. என்ன பயிர் போட்டாங்க, எந்த மாதம் போட்டாங்க, எப்படி அரசு பண்ணீங்க, என்ன மாதிரி உரம் போட்டாங்க எல்லாம் கொடுத்துடணும். இன்ஸ்பெக்டர் வருவார் போன்ற காரணங்கள் மற்றும் தடைகள் என்ன மாதிரி எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி காரணம் மற்றும் தடைகள் விவசாயிகளுக்கு பட்டியல் கொடுக்கணுமா சரி பண்ணுவாங்க. இடர் மதிப்பீட்டுக்கான முக்கியமான கட்டுப்பாடு புள்ளிகள், வெளிப்புற சான்றிதழ் அமைப்பு, கிரிட்டிக்கல் கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் ஃபார் ரிஸ்க் அசஸ்மெண்ட் பை தி எக்ஸ்டர்னல் சர்டிஃபிகேஷன் பாடி. இது பாதி பார்க்குற போது சில ரிஸ்க் இருக்கும். அந்த ரிஸ்க்ல நீங்க சொல்லணும், அந்த குழுவிட்ட நீங்க சொல்லணும். நீங்க பகுதி மாற்றத்தை சமாளிக்க விவசாயிகள் எடுக்கப்பட நடவடிக்கை, விவசாய உள் வளர்ச்சி கட்டுப்பாட்டு அமைப்பு ஐசிஎஸ் இன்னும் சில இயற்கை அல்லாத பயிர்களை வளர்க்கிறது. சில பார்த்தீங்கன்னா இயற்கையெல்லாம் பண்றாங்க, அப்படி பண்ணக்கூடாதுங்க. நீங்க இயற்கையான முறையில் பண்ணணும்னு சொல்லணும். முழு உற்பத்தி அந்த விதிகள் என்னன்றதை சொல்லணும். விதைகளை எப்படி போடுறது, எப்படி உரம் இடுறது, அந்த கான்செப்ட் நீங்க சொல்லணும். அப்புறம் மண், சாயில் மேலே பற்றி மண் மற்றும் பூச்சி இதெல்லாம் மெயின்ங்க. ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் வாங்க போறீங்களா, இயற்கையான முறையில் காய்கறி பண்ண போறீங்களா, அதுக்கு உங்களுடைய விதை முக்கியம், உரம் முக்கியம், மண் முக்கியம், பூச்சி மேலாண்மை முக்கியம். பார்த்தீங்களா, விதையில தாங்க இருக்குது. கைப்பட்டு விதையை வரைக்கூடாது. உரம் போடுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சாயில் மேனேஜ்மெண்ட், மண்ணுடைய மேலாண்மை, பூச்சி மேலாண்மை, இது அங்கீகரிக்கப்பட்ட சில அதை மட்டும் தான் போடணும், எல்லாம் போடக்கூடாது. சில அங்க சொன்னீங்களா, அங்க கால்நடை வளர்ப்பு கண்டிப்பா இருக்கணும். அறுவடை மற்றும் அறுவடைக்கு பிந்தைய செயல்முறைகள் எல்லாம் விளக்கத்தோட அவங்க சொல்லிடணும். உள் ஆய்வு, இன்டர்னல் இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க. உள் கட்டுப்பாடு அமைப்பில் உள் ஆய்வு மிக முக்கியமானது. குழுவின் குறைந்தது 2 ஆய்வுகள் வருவாங்க. ஒவ்வொன்றின் வளரும் பருவத்திலும் 1 பயிர் உள் ஆய்வாளர்கள் மேற்கொள்ளப்படும். அவங்க வருவாங்க. அவங்க வரும்போது நம்ம காட்டணும், அதாவது கூட்டி போய் காட்டணும், இந்த மாதிரிலாம் போட்டிருக்குங்க, செஞ்சிருக்குங்க, பாருங்க, நாங்கள் எந்த அடிக்கலாம் ஆவணப்படுத்தப்படும். உறுப்பினர் முன்னிலையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும். பிரதிநிதிகள் மற்றும் முழு பண்ணையின் வருகையும் சேர்க்க வேண்டும். வேறவங்க அன்னைக்கு வரலாம். உள் தரநிலைகள் உள்ளதா என்பதை உள் ஆய்வாளர் சரிபார்க்க வேண்டும். சரியான இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டத்தில் இருக்கா சார்? உங்க ஃபீல்டு இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம்னா தேர் இஸ் நோ, எந்த கெமிக்கல்ஸ் எதுவுமே இல்லைங்க, பூச்சி மருந்து இது அடிக்கலைங்க, அந்த சரியா நீங்க சொல்லணும். ஆய்வு, உள் ஆய்வாளர் வருகை பண்ணையில் ஆய்வுபடுத்த வேண்டும். ஆய்வு சரிபார்ப்பு பட்டியல் ஆய்வாளரால் முறையாக கையப்பட்டு கையப்பட வேண்டும். சரியான செக் பண்ணி கையப்படணும், கையெழுத்து போடணும். இந்த மாதிரி பண்ணாதான் நீங்க சரியான விவசாயம் நீங்க கொண்டு வர முடியும். உறுப்பினர் அல்லது அவரது பிரதிநிதி கடுமையான இணக்கமின்மை ஏற்பட்டால் முடிவுகள் தெரிவிக்கப்பட வேண்டும். இவங்க பண்றாங்க பண்ணலன்றத நீங்க ரிப்போர்ட்ல சொல்லிடணும். இந்த மாதிரி இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டத்துல வருது. இப்படியா இருந்துச்சுன்னா உடனே இந்த மேலாளரிடம் நீங்க மேனேஜர் சொல்லிடணும். மற்ற அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்பட வேண்டும். உள்ள அனுமதி நடைமுறை. வெளிப்புற ஆய்வாளர் உள்ளுக்கு போகும்போது, உங்களுடைய ஃபீல்டு போகும்போது, இங்க ஃபீல்டுக்கு வெளியே எக்ஸ்டர்னல் இன்ஸ்பெக்ஷன்ஸ், உள் கட்டுப்பாட்டு அமைப்பில் உள்ள ஆய்வு மிகவும் முக்கியமானது. ஆய்வாளரின் உதவியுடன் விவசாயிகள் குழு அடிப்படையில் அனைத்து விவசாயிகளையும் கண்காணிக்கிறது. சரிங்களா? இதுல கரிம ஆர்கானிக் உற்பத்தி விதிகளுக்கு இணங்கலைன்னு பார்க்கணும். வெளிப்புற சான்றிதழ் அமைப்பு, இதை தவிர வேற ஏதாவது வச்சுக்கீங்களா செக் பண்ணும். உள்கட்டுப்பாட்டு அமைப்பு திறமையாக பராமரிக்கிறதா என்பதை மட்டும் சரிபார்க்க வேண்டும். இதற்காக வெளி ஆய்வாளர்கள் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான விவசாயிகளை மீண்டும் ஆய்வு செய்கிறார்கள். வேறவங்க வருவாங்க. இதை தவிர வேற என்பிஓல வருவாங்க. தரநிலை அல்லது வேறு ஏதோ தேவையுடன் இணங்குகிறதா, சப்போர்ட் பார்ப்பாங்க. அப்படி அவர்களின் ஆவணங்கள் நிலையானதா செக் பண்ணுவாங்க. சான்றிதழின் அடிப்படையில் வெளிப்புற கட்டுப்பாட்டின் அளவை தீர்மானிக்கிறது. இடர் மதிப்பீடு ஆய்வுக்கான மாதிரி திட்டம் அடிப்படையாக இருக்க வேண்டும். பின்வரும் காரணிகளால் அடிப்படையில் ஆபத்தை சொல்லுகிறது. வைத்திருக்கும் அளவு, குடோன்ல எவ்வளவு சார் இருக்குது, குழுவில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை இருக்கு சாருங்க, உற்பத்தி முறைக்கும் பயிர் முறைக்கும் இடையே உள்ள ஒற்றுமையின் அளவு என்னங்க, உற்பத்தி பண்றீங்கல்ல, பயிர் முறைக்கும் என்ன டிஃபரன்ஸ், அதெல்லாம் கேட்பாங்க. ஒன்றிணைத்தல், மாசுபடுத்தல், எல்லாம் என்ன மாதிரி மாசுபடுத்துறீங்களா என்ன கேட்பாங்க. நீங்க இப்ப ஃபுல்லா ஆர்கானிக் விவசாயத்துல வரக்கூடிய எதுவுமே மாசுபடுத்தாது. ஆர்கானிக் ப்ராடக்ட்ல வரக்கூடிய பொது விவசாயில வரக்கூடிய எதை வேஸ்ட்டும் கிடையாது. நெல் வைக்கல் கூட நம்ம மாட்டுக்கு போட்டலாம். இப்ப அந்த நெல் வைக்கல் இப்ப ஃபுல்லா என்ன பண்றாங்க, மாட்டுக்கு போட்டதோ மிச்ச கழிவுன்னு அது ஃபெர்டிலைசரா மாத்திடுறாங்க. இப்பெல்லாம் காளான் போடுறதுக்கு வைக்கல் கிடைக்க மாட்டுது. அந்த மாதிரி அதுல வரக்கூடிய வேஸ்டே கிடையாது.
அதை ஏதாவது மாசுபடுத்துறாங்களான்னு சொல்லி பார்க்கணும். நம்ம சில பார்த்தீங்க விவசாயி பார்த்தீங்கன்னாக்கா தீ வச்சு விட்டுறாங்க. கரும்பு விவசாயி என்ன பண்றாங்க, தீ வச்சு விட்டுறாங்க. அது கூட பெட்டர் தான். கரும்புடைய தீ வைக்கும் போது அந்த சோகையெல்லாம் தீய எரிஞ்சிடும். எரிஞ்சோடனே மண் வந்து சாயில் வந்து கொஞ்சம் ஹீட்டா இருக்கும். அந்த தீ வச்ச உடனே ஹீட்டா இருக்கும். அந்த ஹீட்ல டெம்பரேச்சர் அதிகமாகிற போது சாயில்ல கரும்புக்கு தண்ணி விடுற போது, அந்த கரும்பு கட்டை தண்ணி வரும்போது அந்த டெம்பரேச்சர் வந்து அந்த கரும்புடைய நுனி மொட்டு முளைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குது. சில வேற ஏதாவது மாசுபடுதான்னு பார்க்கணும். சில உள்ளூர்னால பிரச்சனை இருக்கா அந்த மாதிரி செக் பண்ணணும். சில அவங்களுடைய எக்ஸ்டர்னல் இன்ஸ்பெக்ஷனுடைய அவங்களுடைய டியூட்டிஸ். மகசூல் மதிப்பீடுகள், ஈல்டு எஸ்டிமேஷன். ஈல்டு நமக்கு இதுதான் முக்கியம். ஈல்டு தான் முக்கியம். இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணிட்டு நமக்கு ஈல்டு வந்து குறைச்சி வருதா, ஏன் வருது? ஆனா கண்டிப்பா குறைச்சு தான் வரும். ஆனா ஸ்டாண்டர்டு ஈல்டு கண்டிப்பா இருக்கும். நீங்க கெமிக்கல் ஃபெர்டிலைசர் போட்டு பண்ற போது 100 மூணு எடுக்கலாம், ஒரு 5 ஏக்கர்ல, ஒரு 3 ஏக்கர்ல. ஆனா ஆர்கானிக் பண்ற போது கண்டிப்பா 80 மூணு தான் கிடைக்கும். ஆனா இட் இஸ் எசன்ஸ் இருக்கும், நல்லா ஒர்த்ஃபுல்லா இருக்கும், ஹெல்த்தியா இருக்கும். அதுல வந்து இன்செக்ட் கலந்துருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி சான்றளிக்கப்பட்ட பயிரின் மகசூல், நீங்க ஆர்கானிக் சர்டிபிகேஷன் வாங்கிருக்கீங்கல்ல, அந்த மாதிரி பயிருக்கு தான் உங்களுக்கு என்னது இந்த வேல்யூ இருக்கும். இந்த சான்றளிக்கப்பட்ட பயிரின் மகசூல் மதிப்பீடுகளை உள் கட்டுப்பாட்டு வழங்க வேண்டும். இந்த இந்த கிரெயின்ஸ், இந்த தானியம் ஆர்கானிக் ப்ரொடக்ஷன் பண்ணது சர்டிஃபிகேட் பண்ணும். உங்க பேக்கில் லேபிளிங் பண்ணணும். நீங்க லேபிளிங்லேயே போட்டுருணும், ஆர்கானிக் சர்டிஃபைடு ப்ராடக்ட் போட்டுணும். அப்படின்னா தான் அது வேல்யூ. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப ரொம்ப முக்கியம். அது அந்த மாதிரி தான் ஒவ்வொரு விவசாயிக்கும் பயிர் அறுவடைக்கு முன் மதிப்பீடுகளை கிடைக்க வேண்டும். நீங்க பயிர் அறுவடைக்கு முன்னாடி வாங்கிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி பண்ற போது தோட்டத்தில் வாழ மரம் முடிச்சுக்குவேன், ஆர்கானிக் பண்ணைகளாக நேரம் வந்துருவான் விவசாயி, ஏஜென்ட் வந்துருவான். இவர் நல்லா பண்றாருங்க. இப்ப வீட்டில் நாட்டுக்கோழி வளர்த்தாலேயும், நாட்டுக்கோழி ஹைபிரிட் இல்லை, நேரம் வந்துருவாங்க. அந்த கோழி வாங்குற வந்துருவாங்க, எனக்கு கோழி வேணும்னு சொல்லுவாங்க. இப்ப நாட்டுக்கோழி கிடைக்கிறது, நாட்டுக்கோழி முட்டை கிடைக்கிறது இல்லை. அப்ப அந்த மாதிரி ஆர்கானிக் பியூரா பண்ற போது தேடி வந்துருவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி நீங்க ஆர்கானிக் எஸ்டிமேட் பண்ற போது இந்த குழுக்காரங்க என்ன பண்ணணும், அமௌண்ட்டை ஃபர்ஸ்ட் செட்டில்மெண்ட் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் கொடுத்துடணும். பயிர் அறுவடைக்கு முன் மதிப்பீடுகளை கிடைக்க வேண்டும். அவ்வளவு எவ்வளவு அமௌண்ட் கொடுத்துடணும். தட்பவெப்ப நிலை போன்ற பல்வேறு காரணங்களால் சரியான மகசூல் கிடைப்பது மிகவும் கடினம். சில நேரம் எப்படியும் போட்டோம்னா கண்டிப்பா மகசூல் வரும்னு சொல்ல முடியாதுங்க. நஷ்டம் கூட போகலாம், வராம கூட போகலாம். சரிங்களா? ஏன்னா சரியான பூச்சி தாக்குதல், நோய் வருது, இது யதார்த்தமான மகசூல் மதிப்பீடுகள் குறைய வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி நம்ம முந்தைய ஆண்டுகள் விவசாயம் வழங்கிய அளவு மற்றும் ஒரு மதிப்பீடு, போன வருஷம் ஏதோ வேற போட்டிருப்பாரு, இப்ப தானியம் போட்டிருப்பாரு, அந்த வட்டம் போடும்போது ஈல்டு குறைச்சி கிடைக்கலாம். இல்ல கரும்போட்டம் உழுதுட்டு பருத்தி போடலாம், பருத்தி ஓட்டம் உழுதுட்டு நெல் போடலாம். இப்படி மாத்தி மாத்தி பண்ற போது ஈல்டு அதிகம் கிடைக்குது. அப்ப எந்த தாவரத்தை எப்படி போடும்போது எந்த ஈல்டு கிடைக்கும், அந்த இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். முந்தைய ஆண்டுகளில் விவசாயம் வழங்கிய அளவு, எந்த மாதிரி உரம் போட்டுறீங்க. இப்ப ஆட்டு எரு ஓராண்டு, மாட்டு எரு 5 ஆண்டு அப்படி இருக்குது. மாட்டு எரு 5 ஆண்டு வரைக்கும் ஃபெர்டிலைசர் ஆகும். சாயில். இதே ஆட்டு எரு ஓராண்டு சொல்றாங்க. இது நம்ம தமிழ்ல புக்கில் இருக்குது. அப்ப நீங்க ஆட்டு எருவு நீங்க அடிச்சீங்கன்னா 1 வருஷம் தான் நமக்கு ஈல்டு கிடைக்கும். மாட்டு எரு அடிச்சிங்க 5 வருஷம் அது வாழ கிடக்குங்க. 5 பயிர் செய்யலாங்க. அப்ப பண்ணையில் பயிர் நிலைமை வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப முக்கியம். என்பிஓபியினுடைய உத்தரவின்படி ஒவ்வொரு பயிரின் விளைச்சலையும் தனித்தனியாக மதிப்பிட வேண்டும். சரிங்களா? ஒன்னா போடக்கூடாது. ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு ரேட்டுங்க, எவ்வளவு வெளியும் போடணும். குழுவில் விவசாயிகள் இந்த நடவடிக்கை குறிப்பா காலத்தில் மேற்கொள்ள வேண்டும். இப்ப கத்திரிக்காயா ரேட் நீங்களே டிடெக்ஷன் பண்ணுங்க ரேட்டை. வெண்டைக்காயா, உளுந்தா, பாசிப்பயிரா, எள்ளுவா, என்ன பாருங்க. நீங்க அறுவடை மற்றும் வாங்கும் போது மதிப்பீடுகளுடன் எதிர்த்து சரிபார்க்கப்பட வேண்டும். வாங்குறீங்கல்ல, செக் பண்ணுங்க. அறுவடைக்கு சற்று முன் கள அலுவலர் மகசூல் மதிப்பீடுகள் குறித்து புதுப்பிப்புகளை அது பதிவு செய்யணும். அந்த இன்ஸ்பெக்டர் வருவாங்க, அவங்ககிட்ட கேட்டு நீங்க எப்படி ரேட்டு போடலாம்னு சொல்லி நீங்க கேட்டுக்கலாம். உள் ஒப்புதல், இன்டர்னல் அப்ரூவல். உள் ஆய்வின் முடிவுகள் ஒரு ஒப்புதல் முறையாக உறுதிப்படுத்த வேண்டும். செயல்முறை இது பொதுவாக இரண்டாவது திறமையான நபர் அல்லது குழுவால் செயல்படுத்தப்படுகிறது. பொதுவாக உள் ஒப்புதல் பணியாளர்கள் என்று அழைக்கப்படுவார். உள் ஒப்புதல் இருக்காங்கல்ல, இன்டர்னல் அப்ரூவல் இருக்காங்கல்ல, அவங்க தான் பணியாளர். உள் அனுமதியை பொறுத்தவரை மேலாளர் ஒரு வரையறுக்கப்பட்ட நடைமுறை கொண்டிருப்பார். குழுவில் உள்ள விவசாயிகளுக்கு ஒப்புதல் அல்லது தடைகளை விதிக்க வேண்டும். அனைத்து உள் பண்ணை சரிபார்ப்பு பட்டியலில் சிறப்புடன் உள்ளதாக அங்கீகரிக்கப்பட வேண்டும். சிக்கலான கடினமான வழக்குகளில் கவனம் செலுத்துங்கள். உள் சான்றிதழை நிலைமை வழங்குவதற்காக ஒப்புதல் குழு உள்ள ஆய்வாளருடைய நிலைப்பாட்டை பொறுத்தது.
இணக்கமின்மை மற்றும் தடைகள் சில வரும், கண்டிப்பா வரும். சில மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க. என்ன தடை இருக்கும், அதெல்லாம் நீங்க ரெக்டி பண்ணணும். ரெக்டி பண்ணா தான் உங்களுக்கு வந்து என்ன இருக்கும், அவங்களோட ஒரு குழு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போக முடியும். அந்த மாதிரி தான் நீங்க பண்ணணும். பணியாளர்கள் மற்றும் விவசாயிகளின் பயிற்சி கண்டிப்பா நீங்க பயிற்சி கொடுத்தாகணும். அவங்களுக்கு தெரியாம விவசாயி அவங்க. நீங்க வந்து இப்ப புக்கு படிச்சிருப்பீங்க, இந்த மாதிரி வீடியோ பார்த்துருப்பீங்க. நீங்க போய் இறங்கி கேட்கலாம். நீங்க விவசாயம் பண்ணலாம். அவங்களுக்கு விவசாயம் சொல்லித்தரணும் நீங்க. குழுவில் உள்ள அனைத்து கரிம ஊழியர்களுக்கும் ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் பயிற்சி பெற்றுவது மிகவும் முக்கியம். பயிற்சியின் முக்கிய நோக்கம் கரிம விவசாயிகளை சித்தப்படுத்துவதாகும். இயற்கை விவசாயத்திற்கு தேவையான அறிவு இயற்கை விவசாயத்தை தேவையான அறிவு கொடுக்கணும் நீங்க. இந்தியா வந்து விவசாயம் தான் நம்முடைய முதுகு. அப்படிப்பட்ட நாட்டுல இப்ப வந்து விவசாயத்தை பத்தி கிளாஸ் எடுக்க வேண்டிய அவசியமாச்சு. எடுக்கணும், கண்டிப்பா எடுக்கணும். ஏன்னா வளர்ந்து வர நாளத்து விவசாயினுடைய அறிவு குறைஞ்சிட்டே போகுது. ஆனா ஃபார்மர்ஸ் அந்த காலத்துல விவசாயம் தான் அதிகம் பண்ணியிருந்தாங்க. இப்ப அந்த நாலேஜ் குறைஞ்சிருச்சு. அந்த நாலேஜ் குறைஞ்சதுக்கு நீங்க கெயின் பண்ணிட்டு நீங்க போய் உங்க பேரண்ட்டை உங்களுடைய ரிலேட்டிவ் சொல்லும் போது அவங்க பக்குவப்படுத்தி நல்லா பண்ணுவாங்க. இவ்வளவுதான் நீர் அளவு ஓடணும், இவ்வளவுதான் உழுது போடணும், இவ்வளவுதான் ஃபெர்டிலைசர் கொடுக்கணும் பண்ற போது அவங்க பிக்கப் பண்ணிக்குவாங்க. இப்படித்தான் கால்நடை வளர்க்கணும். அந்த தத்துவத்தை நீங்க சொல்லலாம். தத்துவம் சொல்ற போது அவங்க என்ன பண்ணுவாங்க, நல்லா சரியா செயல்படுத்துவாங்க. ஒவ்வொரு உள் ஆய்வாளரும் திறமையான பயிற்சியாளரால் ஆண்டுதோறும் பயிற்சி பெற வேண்டும். ட்ரைனிங் கொடுக்கணும். இங்கே பயிற்சி தேதி, பங்கேற்பாளர் பட்டியல் போன்ற விவரங்களை நீங்க கொடுக்கணும். ஊழியர்களின் கோப்புகளில் ஆவணப்படுத்தப்பட்ட வேண்டும். எத்தனை வந்தாங்க, என்ன பண்றாங்கன்னு சொல்லணும். இங்க ஒரு விவசாயியும் குறைந்தபட்சம் ஒரு ஆரம்ப ஆலோசனை வருகை பெற வேண்டும். ட்ரைனிங் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணா போதும். அந்த ஒரு விவசாயி ஒரு கிளாஸ் புரிஞ்சுக்குவாங்க. அவங்க சில இப்படி இந்த பண்ற போது அவங்க பங்காளர்களின் பட்டியல் மற்றும் பயிற்சி உள்ளடக்கம் நன்கு ஆவணப்படுத்த வேண்டும். அவங்களுக்கு எப்படி பண்றதுன்னு இந்த கையில கொடுத்தீங்கன்னாக்கா அவங்க திறம்பட செயல்படுத்துவாங்க. கூடுதல் நடைமுறைகள், அடிஷனல் ப்ரொசீஜர்ஸ். இது தவிர வேற என்ன சொல்ல போறீங்க? வாங்குதல், சேமித்தல் மற்றும் கையாளுதல். நீங்க வாங்குறீங்கல்ல, சேமித்தல் மற்றும் கையாளுதல் ஆகியவற்றிற்கான நடைமுறை வரையறுப்பதும் அவசியம். செயலாக்கம், குறிப்பாக ஆர்கானிக் சந்தைப்படுத்தல். ஆர்கானிக் சர்டிபிகேஷன் தான். இப்போ ஃப்ரெஷ் ரிலையன்ஸ் மாதிரி எடுத்துங்க, எல்லாம் தனியாக ஒரு பிளேஸ் இருக்குது. ஆர்கானிக் சந்தைப்படும். ஆர்கானிக் காய்கறி விற்கிறாங்க. விருதுநகர் மாவட்டத்தில், தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டத்தில் இயற்கை விவசாய அங்காடிகள் போட்டு, இயற்கை விவசாய சந்தைகள் போட்டிருக்காங்க. எனக்கு வாட்ஸ்அப் வருது. அந்த மாதிரினா குறிப்பாக இப்போ விவசாயம் இங்கே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. படித்தவங்க, உங்களை மாதிரி கோர்ஸ் படித்தவங்க, உங்களோட ரிலேட்டிவ்ஸ் நிலத்தை வாங்கி உங்க சொந்த நிலத்துல என்ன பண்றாங்க, சொந்தமாக காய்கறி, பூசணிக்காய், தக்காளி, வெண்டைக்காய் எல்லாங்க, முருங்கைக்காரங்க எல்லாங்க சந்தைக்கு வருங்க. என்னுடைய வாட்ஸ்அப் வருது. ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ், ஆர்கானிக் ஃப்ரூட்ஸ், எல்லாம் ஆர்கானிக் மில்லட்ஸ் எல்லாம் போடுறாங்க. கீரைகள், கிரீன்ஸ் ஆல்சோ எல்லாமே என்ன பண்றாங்க, சந்தைக்கு வந்துருது. வார சந்தைகள், சண்டே சந்தை. விருதுநகர்ல சாத்தூர் பக்கத்துல ஊர் இருக்குது. நீங்க போய் பாருங்க. நீங்க அங்க குறிப்பா ஆர்கானிக் சந்தைப்படுத்தும் நிறுவனத்திற்கு தயாரிப்புகள் சான்றிதழிக்கப்பட வேண்டும். ஓகேவா? அந்த மாதிரி பண்ற போது உங்களுக்கு வந்து அதிகமா உங்களுக்கு வந்து வெளி கிடைக்கும். நேர்மை உறுதிப்படுத்த இந்த நடைமுறை தேவை. நீங்க நல்லா பண்றீங்கன்றத இந்த சர்டிபிகேட் தேவை. அனைத்து அம்சங்களிலும் தயாரிப்பு மற்றும் வேறுபட்ட கலவையை தவிர்க்கவும். வேறுபட்ட பண்ணக்கூடாது. வாங்கும் போது ரசாயனங்கள் மாசுபடுவதை கண்காணிக்க வேண்டும். முக்கியமா கவனிக்கணும். நீங்க வாங்குற பொருள் வந்து ரசாயனம் இருக்கா, கெமிக்கல் ஃபெர்டிலைசர் இருக்கா பார்க்கணும். நீங்க ஏன் மாசுபட்டுருக்கான்னு பார்க்கணும். நீங்க கீரை வாங்க போறீங்க, கீரை ஃப்ரெஷ்ஷாக இருக்குடா, நல்லா இருக்குடா சொல்லி வாங்கிக்கூடாது. அந்த கீரை இலையெல்லாம் பச்சை பசா இருக்குடா, ஓட்டையல்னு சொல்லுவாங்க. அந்த கீரை தான் ரசாயன உரம் அடித்த கீரைகள். ஒரு கீரை செடினா அங்கங்கே புள்ளி இருக்கணும், அங்கே ஓட்டை விழுந்திருக்கணும். அந்த ஓட்டை என்ன விழுந்திருக்கும், நம்ம பூச்சி கடிச்சது. ஒரு இலையில பூச்சி கடிச்சா இந்த இலையில வந்து விஷம், ரசாயன உரம் அடிக்கப்படாத இலைகள் சொல்லலாம், கீரைகள் சொல்லலாம். ஓட்டையெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்குடா, தளதளன்னு இருக்குன்னு சொன்னால் அதில் ஆர்கானிக் என்னது கெமிக்கல் ஃபெர்டிலைசர் அடிச்சது. கீரை எடுத்துக்கிட்டா மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா கீரையை பார்த்து சொல்லி போடலாம், இது வந்து பூச்சி விரட்டி அடிச்சது அடிக்காதுன்னு சொல்லி போடலாம். நம்ம அந்த மாதிரியான நீங்க பார்த்து வாங்கணும் இங்க. சரிங்களா? நீங்க பார்ப்பீங்க தக்காளிலாம் கெட்டு போகாம இருக்கும். தக்காளிலாம் கெட்டு போகாம இருக்கும். பாத்தீங்களா? சிலதெல்லாம் ரசாயனம் போட்டு மாம்பழம் கெட்டு போகாம இருக்கும். மாம்பழம் அதே இப்பெல்லாம் பாருங்க அப்படியே இருக்கு. ஏன் தக்காளி பாருங்க, நீங்க ஒரு மாசம் வரைக்கும் அப்படியே இருக்குதுங்க. எல்லாம் சிலதான். ஆப்பிள் பாருங்க, நீங்க வடக்கிருந்து வருது. காஷ்மீர், ஜம்மு காஷ்மீர் சிலதெல்லாம் ஆப்பிள் வருது, கெட்டு போய் ஒரு மாசம் வரைக்கும் இருக்குது. வெளியே ஒரு கோட்டிங் இருக்கு. இந்த மாதிரி சில கெமிக்கல் ரசாயன தடை தான் வைக்கிறாங்க. சில எல்லாம் வந்துருச்சு. மாம்பழத்துல வந்துருச்சு, வாழைப்பழத்துல வந்துருச்சு. எல்லாமே ரசாயன கலந்தான் வந்து சேல்ஸ் பண்றாங்க. இந்த மாதிரியான செயல்பாடெல்லாம் பார்க்கணும், கண்காணிக்க வேண்டும்.
சேமிப்பு, போக்குவரத்து அல்லது செயலாக்கம் எப்படி போறது, அந்த போக்குவரத்துலாம் பார்க்கணும். என்பிஓபி குறைந்தபட்சம் தேவைக்கான வழிகாட்டுதலை கொண்டுள்ளது. இந்த என்பிஓ நீங்க அப்ரோச் பண்ணீங்களாகும், இது தனியா ஒரு வெப்சைட் இருக்குது, அங்க போய் பாருங்க. நீங்க குழுக்களை ஃபர்ஸ்ட் இணைங்க. குழுக்களை நீங்க இணைஞ்சிட்டு நீங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பையிங் ப்ரொசீஜர். குழுவில் உள்ள விவசாயிகளின் நிலைமை சரிபார்க்க வேண்டும். வழங்கப்பட்ட தொகையை அறுவடை செய்யப்பட்ட தொகையுடன் ஒப்பிட வேண்டும். நீங்க இந்த உரக்கடலை போய் வாங்குறீங்கல்ல, அது மாதிரி இந்த குழுவில் நீங்க பணம் வாங்கிக்கலாம். நீங்க இந்த குழுவில் வந்து வாங்குற போது குழு பணம் வாங்கிக்கலாம். நீங்க எவ்வளவு பணம் வாங்கிக்கிறீங்க, எவ்வளவுக்கு நீங்க பொருள் கொடுத்துருக்கீங்க, உங்களுடைய ஹார்வெஸ்ட் பொருள் எவ்வளவு கொடுத்துருக்கீங்க, வாங்கி கணக்கு பார்த்து கொடுத்துக்கலாம். நீங்க அதுக்கு மேனேஜர் போட்டுருங்க, எல்லாமே உங்களோட ஒரு மெம்பராக இருப்பீங்க. மதிப்பிடப்பட்ட மகசூல். சந்தேகம் ஏற்பட்டால் விளைபொருட்கள் தனித்தனியாக வைக்கப்படும். அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்த ரேட்டை போட்டு தனித்தனியாக வைக்கணும்னு சொல்றாங்க. அந்த டைரக்டர், ஒருங்கிணைப்பாளர் தான் தெளிவுபடுத்துவார், இது எவ்வளவு அவன் சொல்லி பண்ணுவாரு. சரிங்களா? வழங்கப்பட்ட பொருளின் அளவு பதிவு செய்யப்பட வேண்டும். கொள்முதல் எவ்வளவு எடுத்துட்டீங்க, 10 மூட நெல் போட்டீங்களா, இல்லை 10 மூட கம்பு போட்டீங்களா, சோளம் மில்லட்ஸ் போட்டீங்களா, என்ன போட்டீங்க பண்ணணும். விவசாயிக்கு கொள்முதல் அதிகாரியால் முறையாக கையொப்பமிட ரசீது வழங்கப்படும். விவசாயிக்கு அவங்க கொடுத்துருவாங்க, பில்லு கொடுத்துருவாங்க கவர்மெண்ட். இந்த குடம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க சொசைட்டின்னு சொல்லுவாங்க, கூட்டுறவுன்னு சொல்லுவாங்க. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் இருந்து அதே மாதிரி நீங்க விவசாயிலாம் சேர்ந்து என்ன பண்றீங்க, ஒரு குழுவா சேர்றீங்க. குழுவா சேர்ந்து ஒரு அமைப்பு உருவாக்குறீங்க. விவசாயிக்கு கொள்முதல் அதிகாரியால் ரசீது வழங்கப்படுகிறது. தேதியுடன் இருக்கணும் தம்பி, தேதி வழங்கப்பட வேண்டும், தேதி இருக்கணும். அனைத்து ஆவணங்களும் சான்றளிக்கப்பட வேண்டும். இது கரிமமா இல்லை ஆர்கானிக் இருக்கா, ஆர்கானிக் சொல்லி சர்டிஃபிகேட் கொடுக்கணும். சில அந்த பை வந்து கூட ஆர்கானிக்ல இருக்கணுங்க. அந்த அந்த பையில் அந்த பேக்கிங் சொல்லுவாங்கல்ல, ஆர்கானிக் அல்லது மாற்றத்தில் ஆர்கானிக் ஏன்னா லேபிள் ஒட்டிட வேணும், லேபிளிங் ஒட்டணும். அந்த ஏதாவது ஒட்டினா தான், லேபிளிங் ஒட்டினா தான் தெரியும். சேமிப்பு மற்றும் கையாளுதல் நடைமுறைகள். ஸ்டோரேஜ் அண்ட் ஹேண்ட்லிங் ப்ரொசீஜர்ஸ். எப்படி சார் ஸ்டோர் பண்றீங்க, ஹேண்ட்லிங் பண்றீங்க. தயாரிப்பு ஓட்டத்தின் அனைத்து நிலைகளையும் உற்பத்தி அடையாளம் காணுதல். கரிம பொருட்களை மாற்றும் பொருள்களிலிருந்து பிரித்தல். கரிம பொருட்களை மாற்ற சக்தி இருக்கு பார்த்தீங்களா, கெட்டு அதை பிரிச்சு எடுத்துடணும். கொள்கலன்களில் புகைப்பிடித்தல். குடோன்னு சொல்றீங்களாங்க, உங்களை நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 விவசாயம் இணைச்சிருக்காரு. 1000 விவசாயம் இணைச்சு ஒரு 1 கோடி பக்கமா ஃபண்டு வாங்கியிருக்காரு. அவரு போன வாரம் பேசினேன். 2 இடத்துல வச்சிருக்காரு. கம்பு, சோளம், கேப்பை, நெல், தேங்காய் எல்லாம் பண்றாங்க. செக்கு ஆட்டுற எண்ணெய், செக்கு மிஷின் எல்லாம் வாங்கியிருக்காருங்க. எல்லாம் அந்த விவசாயி 1000 விவசாயி சொந்தம். இவர் தான் லீடர். சிம்பிள் மனிதர், நல்ல மனிதர், யாரு காசுக்கும் ஆசைப்படாத மனிதர். கரெக்டுங்களா? நல்லா நேர்மையானவர். அவர்கிட்ட பேசணும். வாங்க சார், நீங்க உங்க பசங்களை கூட்டு வாங்க, இடத்த காட்டுறேன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி சிறு குறு விவசாயி ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன்ல இறங்கி பண்ணியிருக்காங்க. இவர் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த குடோனுக்கு வாங்க, நீங்க பாருங்க, எங்களுக்கு 2 இடத்துல இருக்குங்க, வந்து பாருங்கன்னு சொல்றாரு. அந்த மாதிரி குடோன்ல புகைப்பிடிக்கூடாது. கதிர்வீச்சு மயமாக்கல் இருக்கக்கூடாது, கதிர்வீச்சு கூடாது. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே கதிர்வீச்சு தான் பண்றாங்க. சில ரேஸ் வச்சு பணு வைக்கிறாங்க, பண்றாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது, அதை தடை செஞ்சிடணும். சேமிப்பகத்தில் போது கிடங்கில் உள்ள இடம் எவ்வாறு பெயரிடப்பட வேண்டும். ஆர்கானிக் அல்லது இன்கன்வென்ஷனல் அந்த மாதிரி சில பெயரிடும்னு சொல்றாங்க. செயலாக்கம், ப்ராசஸிங். மத்திய செயலாக்க அலகுகள் வெளிப்புற ஆய்வு மூலம் ஆய்வு செய்யப்படும் மற்றும் சான்றிதழ் அமைப்பு கொடுக்கப்படும். தேவையான பொருட்கள் மற்றும் செயலாக்க உதவிகள் தரத்தின்படி பயன்படுத்தப்பட வேண்டும். தேவையான பொருட்கள் மற்றும் செயலாக்க உதவிகள் தரத்தின்படி பயன்படுத்தப்பட வேண்டும். தட் இஸ் NPOP, நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் ஆர்கானிக் ப்ரொடக்ஷன். நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் ஆர்கானிக் ப்ரொடக்ஷன். தயாரிப்பு ஓட்டத்தின் போது தயாரிப்புகள் பிரிக்கப்பட வேண்டும். ஏன்னா அந்த கேட்டகரைஸ் பண்ணணும். ஆர்கானிக் அல்லாத பொருட்கள் இருந்து நீங்க பிரிச்சிடணும். ஆர்கானிக், இது இன்ஆர்கானிக், அதை பிரிச்சிருந்தீங்க. செயலாக்க படிகள் ஆவணப்படுத்த வேண்டும். நீங்க எந்த மாதிரி பண்றீங்க, தட் இஸ் ப்ரொசீஜர் என்ன சொல்றத பண்ணணும். வழங்குனரின் பங்கு, ரோல் ஆஃப் சர்வீஸ் ப்ரொவைடர். வேளாண்மை மற்றும் கூட்டுறவுத்துறை, விவசாய அமைச்சகம் இருக்குங்க. தனியா ஒரு இது இருக்கு, வேளாண்மை மற்றும் கூட்டுறவுத்துறை. விவசாய அமைச்சகம் இருக்குது. இந்திய அரசு நியமனம் மூலம் திறனின் மேம்பாட்டுக்கு உதவுகிறது. இந்த டிபார்ட்மெண்ட் அப்புறம் நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னாக்கும் இவங்களுக்கு ஃபண்டு தராங்க. ஒரு குழுவை உருவாக்குங்க, மெம்பர் ஆக்குங்க. நீங்க ஒரு சங்கத்தை உருவாக்குங்க. நீங்க விவசாய சங்கம், ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் உருவாக்குங்க. சங்கத்துக்கு பேர் வைங்க. நீங்க பேர் வச்சுட்டு இந்த டிபார்ட்மெண்ட் அப்புறம் நீங்க அப்ரோச் பண்ணுங்க. நீங்க இந்த இதுப்புறம் மூலம் வேளாண்மை மற்றும் கூட்டுறவுத்துறை, விவசாய அமைச்சகம், இந்திய அரசு நியமனம் மூலம்
திறன் மேம்பாட்டிற்கு உதவுகிறது. உங்களுடைய ஆளுமை திறமைகளை இதுக்கு உதவுகிறது. இயற்கை வேளாண்மை திட்டத்தின் கீழ் சேவை வழங்குனர். அத்தகைய சேவை வழங்குனர் கண்டிப்பாக விவசாய குழு இருக்கணும். கிளஸ்டர் உருவாக்கணும். உள்கட்டுப்பாட்டு அமைப்பின் குழு தலைவராக செயல்படுத்தல் வேணும். அது யாரும் லீடர் போடுங்க. அவங்களுக்கு சான்றிதழ் கொடுக்கணும். தொடர்பு படுத்தல், உள் ஆய்வு மற்றும் வெளிப்புற ஆய்வு பண்ணணும். நீங்க இன்ஸ்பெக்ஷன் போகணும். சில ஏஜெண்டை வச்சு பண்ணணும். நீங்க சில களப்பணியாளர்கள் விவசாயிகள் போன்றவர்களை ஒருங்கிணைத்து கரிம பண்ணையில் பதிவிடுவது பராமரித்தல் வேணும். இதெல்லாம் சர்வீஸ். நீங்க விவசாய பூரா ஒன்றா இணைங்க. களப்பணியாளர்கள் விவசாயிகள் எல்லாம் இணைச்சு நீங்க ஒரு ஒருங்கிணைத்த ஒரு பாடி, ஒரு யூனிட், ஒரு அழகா ஒரு பாடியை உருவாக்குனீங்க. தொழில்நுட்பம் சொல்லிக் கொடுங்க. தொழில்நுட்ப தூதராக செயல்படுத்தல், விவசாயிகளுக்கு பதியல் ஆலோசனை வழங்குது. இதை அவங்க விவசாயத்தை பயன்படுத்த வைங்க. நீங்க இறக்க வைங்க. நீங்க சில டெக்னாலஜி சொல்லிக் கொடுங்க. நீங்க நடைமுறைகள், தொழில்நுட்ப தொகுப்பு அண்ட் ஃபார்ம் தயாரித்தல், அந்த ஃபார்ம் பண்ணைகள் தயாரித்தல், பயிற்சி அளித்தல், கரிம அளவு உள்ளீடு எந்த அளவுக்கு உள்ளுக்கு போடணும், இயற்கை விவசாயத்தில் செய்யும் மற்றும் செய்யக்கூடாது என்ன, டூ ஆர் டோன்ட், என்ன செய்யணும் செய்யக்கூடாது, சில குறிப்புகளை விவசாயிகளுக்கு கற்பிக்கணும். சொல்லிக் கொடுத்தா தான் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இடையூறாக இருக்கும் எந்த முரண்பாடும் இல்லாமல் பார்த்துக்கணும். எதுவுமே எல்லாம் பார்த்துக்கணும். அத்தகைய துணைக்குழுவிலிருந்து எதிர்பார்க்கப்படும் பிற சேவைகள், பிற சேவைகள் கிராம வரைபடத்தை வரைதல், விவசாயிகளின் பதிவு, ஒவ்வொரு பண்ணையும் வருடத்துக்கு ஒரு முறையாவது செக் பண்ணுங்க. ஒவ்வொரு வருஷத்துக்கும் பண்ணை செக் பண்ண வருவாங்க. செக் பண்ணணும். இங்க விளைபொருட்கள் பேக்கேஜிங் சேம்பிள் உதவி வழங்குதல். விளைபொருட்கள் பேக்கேஜ் உதவி இம்பார்ட்டன்ட். விளைபொருட்களையும் பேக்கேஜிங் மற்றும் சேம்பிள் உதவி வழங்குதல். சந்தைக்கு வரும் வருகை மற்றும் விற்பனை ஏற்பாடு. சந்தை கொண்டு வரணும்ல. நீங்க சந்தை கொண்டு வந்தா தான் உங்களுக்கு காசு. அந்த சந்தை கொண்டு வரணும். சந்தைக்கு வருகை கொண்டு வர்றது எப்படி விற்பனை செய்ய போறீங்க, அது எப்படி விற்பனை செய்ய போறீங்க. குழுவின் விவசாயிகளுக்கு பயிற்சி அளிப்பு. குழுவினுடைய விவசாயிகளுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். நீங்க ஒரு சேவை வழங்குனர் ஒரு கிராமத்தில் உள்ள பண்ணைகளுக்கு சேவை செய்யலாம். இந்த மாதிரி நீங்க பண்றம்போது இந்திய நாட்டினுடைய படித்தவர்கள் பல்வேறு இருக்காங்க. விவசாயங்களும் எக்கச்சக்கம் இருக்கு. மக்கள் தொகை அதிகமாயிடுச்சு. இப்போ உலகத்துல பாக்குறோம். எண்ணிவிட்டு நம்ம நாடு நம்பர் 1 வந்துடும். இந்த பாப்புலேஷன் ரொம்ப ரொம்ப ஹியூஜா இருக்குது. இதுக்கு உணவு பற்றாக்குறை வந்துடும். அதுவும் பல விதமான நோய் எதிர்ப்புகள் அதிகமா இருக்கு. நோய் வரக்கூடிய காரணிகள் இருக்குது. இப்ப ஆர்கானிக் ப்ரொடக்ஷன் பண்ற போது நம்ம ஹெல்த்தியா வெல்த்தியா வாழலாம். நம்மளுடைய ரெய்னிங் சீசனை நல்லா ப்ராப்பரா பயன்படுத்தி நம்மளுடைய லேண்டை நல்லா பயன்படுத்தி இயற்கை விவசாயிகளை ஒன்றாக்கி எந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர் போடாம நம்மளுடைய நிலத்தில் ஆடு மாடுகள், பவுல்ட்ரி ஃபார்ம், ஆட்டு பண்ண வைக்கலாம், கோழி பண்ண வைக்கலாம், மாட்டு பண்ண வைக்கலாம், எல்லா பண்ணையும் முயல் பண்ண வைக்கிறாங்க, ஹனி பாக்ஸ் வைக்கிறாங்க. இந்த மாதிரி உங்களுடைய லேண்டு சும்மா இருக்கு, பேரண்ட் லேண்ட் சும்மா இருக்கு, தரிசு நிலத்தை நீங்க இந்த மாதிரி இளைஞர்கள் படித்து முடித்து விட்டு சர்டிஃபிகேட், அதான் பிஇ முடிச்சவங்க அமெரிக்காவில் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறாங்க. அவங்க இந்த விவசாயத்துக்கு வராங்க. ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் வாங்கணும், நான் ஆர்கானிக் பண்ணேன்னு சொல்றாங்க. இட் இஸ் ஹாபி. இது ரொம்ப மனசுக்கு இதமா இருக்குது. நீங்க லா ஒரு பக்கம் கூட இதமா இருக்குது. டென்ஷன் விவசாயம் பண்றதுக்கு, பிஇ பண்றதுக்கு, கம்பெனியில் ஒர்க் பண்றதுக்கு நம்ம அழகா ஈஸியா நம்மளோட லேண்ட்ல நம்மளே பண்ணலாம். 2 ஏக்கர் தான் போதும், 3 ஏக்கர் தான் போதும். அழகா பண்ணலாம். சுத்தி பவுண்டரி போட்டு அங்க ஒரு வீடு ரூம் கட்டி அங்க இப்ப எல்லா இதுல கேமரா பொருத்திட்டாங்க. அந்த அளவு டெக்னாலஜி வந்துருச்சு. அழகா ஒரு வருஷம் பயிர், 6 மாசம் பயிர், 3 மாசம் பயிர் போட்டு அழகா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருந்து அமெரிக்கால வாட்ச் பண்றாங்க. அந்த அளவுக்கு வந்திருக்கு. பசுமை விகடன் ஒரு பாருங்க, புக்க பாருங்க, பசுமை விகடன். அதை பாருங்க. நீங்க பிஇ முடிச்சு எத்தனை பேர் உள்ளுக்கு இறந்துருக்க பாருங்க. யூடியூப்ல நீங்க பார்க்கலாம். நீங்க ஆர்கானிக் போட்டீங்களா கேஸ் வந்துருங்க. அந்த மாதிரி சர்டிஃபைடு லேண்டுக்கு இட் இஸ் அ ஹியூஜ் வேல்யூ. நீங்க டிப்ளமோ முடிச்சுக்கலாம், டிகிரி முடிச்சுக்கலாம். இதை நீங்க காட்டுற போது நான் வில்லிங்னஸ் டு ஒர்க் திஸ் ஆர்கானிக் ஃபார்ம் அப்படி நீங்க பேங்க் மேனேஜர் நீங்க அப்ரோச் பண்ணலாம். நீங்க உங்க லேண்டை காட்டி பண்ற போது அவங்க லேக்ஷன்ல ஃபண்டு தருவாங்க. அப்போ இந்த ஐடியா வச்சுட்டு பக்கத்தில் உள்ள நியர்பை உள்ள கிராமவாசிகள், ஃபார்மர்ஸ் இணைங்க. நீங்க அசல் லீடர் ஆகுங்க. இணைச்சு நீங்க ஒரு சங்கம கொண்டு வாங்க. அதுக்கு வராங்க. இந்த மாதிரி பண்ற போது நம்மளுடைய ஸ்டேட்டஸ், உங்களுடைய பொருளாதாரம் முன்னேறுவதற்கு மிகவும் மிக வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. சும்மா போடாதீங்க நிலத்தை.
ஒன்றா இணைங்க, குழுக்களை உருவாக்குங்க. குழுக்களை அதுக்குன்னு ஒரு அமைப்புக்கு பேர் வைங்க. அமைப்பு மேனேஜர் யார் என்ன ஏதுன்னு சொல்லி ஒரு இது இருக்குது. இந்த என்பிஓபி அப்ரோச் பண்ணுங்க. சில சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்குது. இதெல்லாம் நீங்க அப்ரோச் பண்ணும்போது நீங்க எங்கேயே வந்துடலாம், எங்கேயே போயிடலாம். சரிங்களா? அப்ப ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவும் சொல்வார்கள், கறிக்கு உதவும். என்னையை பொறுத்தளவுக்கு ஏட்டு சுரைக்காய், ஏட்டில் சுரக்காய் என்றால் உதவாது. அந்த சுரக்காய் நாம் பயிரிடுவோம். சுரக்காயை பயிரிட்டல போதும். இப்ப பாருங்க, சுரக்காயை பயிரிடுறாங்க, பூசணிக்காயை பயிரிடுறாங்க. அது சந்தைக்கு என்னது வண்டியே போய்கிட்டு இருக்கு. ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதான்னு சொல்லுவாங்க. படிச்சா கறி காய்கறி பயன்படாது சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், ஒயிட் ஷீட்ல சுரக்காய் எழுதி அந்த விதையை வாங்கி நான் பேக்கிங் போட்டு நான் கல்டிவேட் பண்ணி நான் சேல்ஸ் பண்ணேன். ஆர்கானிக் பண்ணுங்க. நீங்க யார் சொன்னது? ஆர்கானிக் பார்த்தா சொல்றது. அப்ப ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவும். படிங்க, நல்லா படிங்க. படிச்சுட்டு நீங்க இந்த மாதிரி நாலேஜை கெயின் பண்ணுங்க. நீங்க விவசாயம் ஒன்றா சேருங்க. விவசாயம் ஒன்றா சேர்ந்துட்டு என்ன பண்றீங்க, நீங்க ஒரு அந்த குழுவுக்கு நேம் வைங்க. நேம் வச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் பாடி வாங்குங்க. இந்த பாடியை வாங்கிட்டு இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் அப்ரோச் பண்ணுங்க. அப்ளை பண்ற போது உங்களுக்கு ஃபண்டு கிராண்ட் அதிகமாக வரும். அப்போ 1000 விவசாயம் கையில் இருக்கும்போது எல்லா விவசாயினுடைய ப்ராடக்டை வாங்குங்க. ப்ராசஸ் யூனிட் கட்டுங்க. பெரிய கிட்டத்தட்ட ஒரு 50 சென்ட் 100 சென்ட்ல ஒரு 50க்கு 50 பெரிய செட்டு போடுங்க. ஒரு ஆஃபீஸ் போடுங்க. பண்ணுறபோது எல்லா விவசாயியும் உங்கள்கிட்ட வந்துடுவாங்க. இப்படி பண்ணுறம்போது உங்களுடைய தரம் எங்கேயே போயிடும். சரிங்களா? விவசாயிகளுக்கு வந்து சரியான ரேட்டு கிடைக்கும். அவங்க போய் சந்தையை கொண்டு போய் கொடுத்துட்டு அடிமாட்டு விலைக்கு ரேட்டை ரொம்ப ரொம்ப குறைச்சி கொடுக்குறதுக்காட்டிலையும் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணுற போது, ஒரு குழுக்கள் இருக்கும்போது உங்களை வந்து ஒற்றுமை அதிகப்படுத்தப்படும். உங்களுடைய விளைபொருளுக்கு சரியான விலை கிடைக்கும். கெட்டு போகாது. நீங்கள் உடனே கொடுத்தா உங்களுக்கு உடன் இருக்குது. அந்த குறிப்பிட்ட இப்போ உசிலம்பட்டி ஏரியாவில் பார்த்தீங்கன்னாக்கும் செக்கானூரணி கருமாத்தூர் ஏரியா பார்த்தீங்கன்னாக்கும் அவர் வச்சிருக்காரு மதுரை மாவட்டத்தில். அவர் கிட்டத்தட்ட ஒரு 1000 விவசாயம் இணைச்சு அந்த குடன் மாதிரி ரெடி பண்ணி அவர் சங்க தலைவர். அவர் இந்த மாதிரி ஒரு கோடி பக்கமாக ஃபண்டு வாங்கி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நம்மளும் பண்ணுற போது நம்மளுடைய விவசாய தரம் அதிகமாக எங்கேயே போயிடும். விவசாய தரம் வந்துடும். நம்மளும் ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிடலாம். நம்மளும் நம்மளுடைய சார்ந்த பிள்ளைங்கள், நம்மளுடைய சொந்தக்காரங்க, நம்ம நாடு, நம்ம வீடு, நம்மளுடைய எங்கேயே போயிடும் நம்ம. அப்படின்ற போது இதன் மூலம் நம்மளோட வாழ்வாதாரங்களும் முன்னேற வாய்ப்பு இருக்குது. இப்படி படிச்சுட்டு விட்டுறாம எடுத்து படிங்க. நீங்க இதை மேட்டர் எடுத்துக்கங்க. நீங்க உள் வாங்கிட்டு நீங்க இன்னைக்கு பண்ணுங்க. இப்பே போங்க. நீங்க இப்ப என்ன சொல்லி விவசாயம் நீங்க இணைச்சிருங்க. நீங்க உங்க அப்பாட்ட பேசுங்க, அம்மாவோட பேசுங்க. நீங்க பக்கத்து தோட்டத்துக்கார்ட்ட பேசுங்க. நீங்க ஆர்கானிக் வாட் இஸ் ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் பேசுங்க. நீங்க ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் எப்படி வாங்குறது, எப்படி பண்றது, நிலத்தை எப்படி பண்றது சொல்லி பாருங்க. நீங்க புக்கை படிங்க, யூடியூப் பாருங்க. நீங்க ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் எப்படி வாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க போங்க, உங்க கிராமத்துக்கு போங்க, லேண்ட் இருக்கா செக் பண்ணுங்க. லேண்ட் இருந்தா அப்பா அம்மா பேர்ல இருக்கான்னு பாருங்க. பல விவசாயியோட பேசுங்க. குழுக்களை உருவாக்குங்க. குழுக்கு உருவாக்கிட்டு பேர் வைங்க. ஒவ்வொரு பேருக்கு வச்சு அதுக்குள்ள மேனேஜர், அவனுடைய ஃபீல்ட் ஆஃபீஸர் ஒரு 10 கேட்டகரி பாருங்க. நீங்க இந்த ஃபார்ம் படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்துட்டு நீங்க என்ன பண்றீங்க, ஒரு கிளப் உருவாக்கி கிளஸ்டர் சங்கம் குழுக்கள் விவசாயி ஆரம்பிச்சிங்களாக்கும் நீங்க யூ கேன் டூ தட் எனிதிங். சரிங்களா? ஆல் தி பெஸ்ட். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது உங்கள்கிட்ட ரொம்ப கலந்துக்கிட்டதுக்கு பேசினதுக்கு. இன்றையிலேருந்து நீங்க முழு விவசாயம் மாற போறீங்க. ஆர்கானிக் விவசாயம் மாற போறீங்க. இளைஞராக இருப்பீங்க. படித்த டிகிரி படிச்சுக்கலாம், டிப்ளமோ படிச்சுக்கலாம், பல்வேறு துறையில் வந்து இருக்கலாம். இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் இந்த கோர்ஸ் படிக்கலாம். நீங்கள் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் நீங்கள் வளரும் நாடு, டெவலப்பிங் கண்ட்ரி, வளரும் நாடை இன்னும் வளர வச்சு, மென்மேலும் வளர வச்சு, நம்முடைய பாரம்பரியம் தொழில்னா விவசாயம் தான். இந்திய விவசாயத்தை வந்து மென்மைப்படுத்தி நம்ம உலக நாட்டுக்கு முன்னோடியாகவும் இருக்கிறதுக்கு உங்கையில் இருக்குது. அதை செய்யுங்க. சரிங்களா? சில இந்த மாதிரி புக்கு படுத்து படிங்க. நீங்கள் புக்கில் நல்லா மேட்ரு போட்டிருக்காங்க. நான் என்னுடைய எத்தனை சொன்னாலும் கூட, சொல்றது பழகுனா கூட உங்களுடைய செயல்பாடு தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் எவ்வளோ சொன்னாலும் உங்களுடைய சொல்றதான் நீங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும். அதுதான் முக்கியம். கேட்கலாம், பார்க்கலாம். உங்களுடைய மனசில் ஒரு உத்வேகம் வரணும். உத்வேகம் வந்தால் தான் நீங்கள் சர்வீஸ் பண்ண முடியும். சர்வீஸ் பண்ணால் தான் நீங்கள் ஃபார்மர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கே போங்க, செய்யுங்க, செயல்படுத்துங்க. சரிங்களா? வேற சந்தேகம்னா மற்றதுனா இந்த லிங்க்ல கேளுங்க. மறுபடியும் சொல்கிறோம். அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். அதனால் வந்து உங்களுக்கு தான் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். நானும் மிகவும் ரொம்ப சொல்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த மாதிரி கிளாஸ் எனக்கு கொடுத்ததுக்கு, வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப அருமை. இந்த ஸ்டடி சென்டருக்கும் இந்த அதிகாரிகளுக்கும் ரொம்ப ரொம்ப நான் கடமைப்பட்டிருக்கேன். உங்களோட பேசுகிறதுக்கும் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சதுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.
போங்க. நல்ல வேலைய செய்யுங்க. ஆல் தி பெஸ்ட். ஜெய் ஹிந்த்.